நிறைய பேர் என்டர்டெய்னிங்கா இருப்பாங்க, சில பேர் தாட் ப்ரோவோக்கிங்கா இருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜினா இந்த ரெண்டு குவாலிட்டியும் சேர்ந்த காம்பினேஷன். ரா, கேண்டிட், அன்ஃபில்டர்ட். லைஃப் கொடுத்த ஸ்ட்ரகிள்ஸை ஹியூமரா மாத்தி டேலண்டா பல துறைகள்ல நிரூபிச்சிட்டு இருக்கிற ஒரு ட்ரூ கிரியேட்டர். வாங்க ஆர்ஜே பாலாஜியோட பேசலாம். ₹5000 கோடிக்கு சொத்து வச்சுட்டு இன்னைக்கு காசெல்லாம் முக்கியமாக நிம்மதி தான் அப்படின்னும் போது, ஏய் இருடா உங்ககிட்ட 5000 இருக்குது என்கிட்ட இல்லைடா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர முக்கியமான ஒரு வண்டி வச்சுருந்தேன், 2 வீலர். எனக்கு அதை மாற்றணும், ஆனால் எனக்கு கடனில் வாங்க வேணாம் அப்படின்னும் போது நான் வந்து ஃபுல் காசு கட்டி ஒரு வெஸ்பா எடுத்தேன். அதான் சென்னையோட முதல் வெஸ்பா. சென்னையில் அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் வர எல்லா ஹீரோயினும் வெஸ்பா தான் ஓட்டினாங்க 10 வருஷத்துக்கு. அந்த பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது ஐ ஃபெல்ட் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லாமே போனஸ். நீங்கள் என்னை திருப்பி அதே வெஸ்பாவில் போயிட்டு அப்படியே இருக்க சொன்னால் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. ஒரு பையன் வந்து நான் மண்டே வாங்க செமையாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா, மண்டே வரத்துக்குள்ளே வேறு வேலைக்கு போயிட்டான். அந்த அவர் கூப்பிட்றாரு, நான் அவர் கூட போகிறேன். ஏப்பா மண்டே ஐடியா வேறு பாதியில் இருக்கும், எப்பா போ நீ போடா போ அப்படின்னு மனசே உடஞ்சிருச்சு. அன்றைக்கி நான் அழுத வீடியோ பார்த்து யாரோ ஒரு டைரக்டர் சார் ஹீரோ நீங்கள் அழக்கூடாது, பரவாயில்லையே ஒரு பையனாக இருந்தாலும் அழுகுறீங்களே, நேற்று முந்தானத்து யாரோ ஃபோனில் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து மை ஃபேட் வாஸ் ஃபார் 20 years வாஸ் வெரி பேட். ஃபேட் இருக்குல்ல அப்படின்னு நினச்சி விட்டுருந்தானா நானும் இன்றைக்கி ஒரு தருதலையாக சும்மா சுற்றின்னு இருந்திருப்பேன். ஐ கேன் ஸ்டே இன் அ பிளேஸ் ஒன்லி இஃப் தேர் இஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ ஐ எம் நெவர் அலவுட் எனிபடி டு டேக் மீ ஃபார் அ ரைட் ஆர் ட்ரீட் மீ லெஸ். ஐ எம் ஆல் ஓவர் த பிளேஸ். பீப்புள் சி ஆர்ஜே பண்ணுறான், கமெண்ட்ரி பண்ணுறான், படம் எடுக்கிறான். பட் இன் அ வே யூ ஆல்சோ டூ த சேம் திங். யூ ஷஃபிள் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டூ இட் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி ப்ரவுட் ஃப்ரெண்ட் வாட்சிங் யூ க்ரோ ஃப்ரம் ஆல் சைட்ஸ். அண்ட் வெல்கம் டு தி ரம்யா ஷோ. இல்லை நான் கிள்ளி பார்த்துக்கணுமோன்னு நினச்சேன். இது நடக்கிறது வந்து கனவா இல்லை நினைவா அந்த மாதிரி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தான் அப்படி தோணுன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு என்ன என் ஃபோனை ஆன் பண்ணால் அதான் முடிஞ்சிருச்சு, படம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு, இன்னுமாவது போவான்னு பார்க்குறேன், போக மாட்டேன்றானே, சீக்கிரம் ஒரு விஜய் ஆண்டனியாவது உட்கார வைங்க அப்படின்ற அளவுக்கு நான் பேசியிருக்கேன் அங்கிள். இதான் வந்து காட் ப்ராமிஸாக நான் கொடுக்குற கடைசி இன்டர்வியூ. இதுவும் வந்து எங்கள் நட்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே ப்ரொமோஷனில் இதை ப்ராமிஸ் பண்ணோம். கடைசியாக இன்டர்வியூ வந்து உங்களோட தான் முடிக்கிறான்னு. அதனால இட்ஸ் ரம்யா ஷோ ராக்கிங். இதோட நான் பேச மாட்டேன். நான் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லிட்டீங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு சே யூ ஆர் அ மேன் வித் இன்டெகிரிட்டி ஹூ கீப்ஸ் ஹிஸ் வேர்ட். ஏன்னா இட்ஸ் ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாக்ட் விஷயம். நான் ஒரு 150 இன்டர்வியூ கொடுத்துட்டேன் ரம்யா, என்னால் இது பண்ண முடியாது, நம்ம நெக்ஸ்ட் படம் போது பண்ணலாம்னு நீங்கள் ஈஸியாக சொல்லியிருக்கலாம். பட் நட்புக்காகன்றது தான் விஷயமே. அண்ட் எனக்கு உங்களை ஒரு 15 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் இந்த பாட்காஸ்ட் பண்ண போகிறேங்கும் போது when I went into nostalgia, நானும் நீங்களும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண சமயமும் இப்போயும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா there's so much of transformation in both our lives. But the best part is கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. என்னோட நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு சியர் லீடராக எனக்கு இருந்திருக்கீங்க. எனக்கு சோகமாக நான் தளர்ந்து போன சமயங்களில் எனக்கு ஒரு தெரபிஸ்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் ஐ ஃபர்ஸ்ட் வாண்ட் டு சே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா தட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. ஏன்னா அந்த மாதிரி நட்பு இஸ் ரேர். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் ஃபார் மீ. நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது என்ன ஆரம்பத்திலேயே உணர்ச்சி குவியலாக இது ஆரம்பிக்குது சொல்லிட்டு. எஸ் 15 இயர்ஸாக தெரியும்ன்றது வந்து வெறும்னே தெரியாது. வி நோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ஈச் அதர்ஸ் லைஃப் அண்ட் வி ஹவ் சீன் ஈச் அதர்ஸ் பேட் ஃபேஸ், குட் ஃபேஸ் அண்ட் ஹவு வி காட் பெட்டர் பிகாஸ் ஆஃப் அந்த பேட் ஃபேஸ். ஆர் ஒரு நல்ல ஃபேஸ் இருந்ததுன்னா அதை எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும். இது எல்லாமே நான் உங்ககிட்டையும் பார்த்துருக்கேன். அண்ட் ரொம்ப ரேண்டமாக ஒரு சேனலில் ஒரு பெரிய விஜேவாக இருக்கும்போது யூ வென்டென்டட் பாடி பில்டிங், அந்த பாடி பில்டிங், லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், அது நல்லா அதனால தானே போயிட்டுருக்கு. அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து நாளைக்கு புக் எழுதுகிறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதுனீங்க. ஸோ தென் சடன்லி ஓப்பன் த ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் நவ் யூ பேக் டாக்கிங் டு பீப்புள் இன் பாட்காஸ்ட். ஸோ ஐ சி இட்ஸ் லைக் பிகாஸ் ஐ எம் ஆல் ஓவர் த பிளேஸ். பீப்புள் சி ஆர்ஜே பண்ணுறான், கமெண்ட்ரி பண்ணுறான், படம் எடுக்கிறான். பட் இன் அ வே யூ ஆல்சோ டூ த சேம் திங். யூ ஷஃபிள் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டூ இட் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி ப்ரவுட் ஃப்ரெண்ட் watching you grow from all sides. Yes. Thank you so much. And I'm so happy for your success right now. அது நான் எந்த விதத்தில் சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் தட் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பார்த்ததில்லை அப்படின்லாம் இல்லை. ஒரு ஆர்ஜியாகவே நீங்கள் ஐ திங்க் மேக்ஸிமம் சக்ஸஸ் அதுலேயே அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. பட் சம்ஹவ் ஒரு ஜூம் அவுட் பண்ணி இப்போ உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்னா, இது வந்து உங்களோட பார்ட் 2 ஆஃப் த லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த சக்ஸஸை வந்து கம்பேரிசனில் அவங்க போட்டு இதுதான் இருக்கிறதுலே ஸ்கேலில் பெரிய சக்ஸஸ்ங்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் இதை எப்படி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த சக்ஸஸை? செம்மையாக அப்படியே இலை போட்டு வாங்க ஒரு 4 ஸ்பூன் சக்ஸஸ் போட்டு போங்க. சரி, நான் இப்போ இன்றைக்கி நைட் நான் வந்து என் டீமோட கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு வச்சுக்கோங்க. 5 மேட்ச் விளையாடுவோம்.
இப்போது 3 மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா 3-2 3 அதுக்கப்புறம் அந்த 2 மேட்ச் அந்த ஆப்போசிட் டீம் ஜெயித்தாலும் நாங்கள் தான் வின்னு சீரீஸ் 3-0 3-1 3-2 அந்த மாதிரி. பட் 4th மேட்ச் நான் ஜெயித்தாலும் ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் அந்த மேட்ச் ஜெயிக்கும் போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனோ, வெறியோடு இருப்பேனோ, ஜெயிக்கணும்னு இருப்பேனோ, அதே மாதிரி தான் நான் ரோஹினி தேட்டரில் கற்றும்போது இருந்தேன். ஓகே. ஸோ ஃபார் மீ இட்ஸ் நாட் அபவுட் யூ ஸோ யூ ப்ளே ஃபார் த வின் நாட் ஃபார் த ஃபன். அந்த இதில் வரல. எனக்கு வந்து எவ்ரி ஜாப் தட் ஐ டிட் இட் வித் ஸோ மச் ஹாப்பினஸ் அண்ட் ஐ கிவ் இட் 100%, நாட் வித் கம்ப்ளைண்ட்ஸ். ஏர்லியர் அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சு நான் 25 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் நிறையா குறை சொல்லிட்டே வேலை செய்வேன். செமையாக வேலை செய்வேன். ஆனால் குறை ஐயோ என்ன காலையில் எழுந்துக்கணும், நைட்டு போனேன், இது மாதிரி ஆகும் அப்படி. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் எனக்கு கிடச்ச சீட் கோட் என்னென்னா, நான் வந்து ரொம்ப விரும்பி அதை பண்ண ஆரம்பித்தேன். செம்மையாக வேலை செய்கிறது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. நான் ஆர்ஜேவாக இருக்கும் போதும் வென் எவ்ரிபடி லீவ்ஸ் ஒர்க் அட் 7:30 8 o'clock, ஐ லீவ் அட் அரௌண்ட் 3:30 4 o'clock. ஏன்னா எனக்கு ஒரு கிராஸ் டாக்கை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு காலாக எடிட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் காலை நான் 3 நிமிஷமாக எடிட் பண்ணுவேன். அதை நான் 8 மணி நேரம் பண்ணுவேன். ஸோ எனக்கு யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கும் அது. அண்ட் வென் ஐ என்ஜாய் த சக்ஸஸ் ஆஃப் தட் ஒன் கால் கோயிங் வைரல் is very special, as much as special as today, because for me the little wins are very very important than the bigger wins. இப்போ சந்தோஷமாக இருக்கிற சக்ஸஸாக இருக்கிறதுன்றது வந்து குடிக்கிறது கிடையாது. இப்போ யாராவது பார்ட்டி பண்ணுறாங்க குடிக்கணும்னா அது அவங்களோட சில்வே. நான் சொல்கிறது வந்து நான் ஓவராலாகவே ஐ மீன் தட் ஸ்பேஸ் வேர் ஐ எம் ஹாப்பிலி டாக்கிங் டு யூ, ஐ எம் ஹாப்பிலி மீட்டிங் பீப்புள், ஐ எம் ரிசீவிங் லவ், receiving compliments, and this is the time that I can do all of this. I don't want to shy away from this moment, get locked in another place. So அதனால தான் ஃபார் மீ இப்போ நைட்டு மேட்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் 5 மேட்ச்னா அன்றைக்கி நைட் நாங்கள் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம். போயிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பிரியாணி 10 பேர் உட்காந்து தோற்ற டீம் கலாய்ச்சிட்டு நாங்கள் ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டோம்ல, அடிக்கவே முடியல, அதை பற்றி பேசி அது தீர்ந்து அடுத்த நாளைக்கு காலையிலையும் அது ஸ்பில் ஓவர் ஆகி அதுலேருந்து அந்த உடம்பு வலி போகிற வரைக்கும் அது ரெஜாய்ஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் அதே மூமெண்ட் தான். ஸோ லிவிங் ஈச் டேங்கிற கான்செப்ட்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்கல்ல? அப்படிலாம் இல்லை, எனக்கும் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெட்ஸ்லாம் இருக்குது. லிவிங் ஈச் டேலாம் வந்து இப்போ நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் ஏஜில் இப்போ வந்து எல்லாமே ஃபிலாசபி ஆகிடுச்சு. தேர் இஸ் நோ ஐ எம் திஸ், ஐ எம் ஆல்சோ தட். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தர் இப்படி நான் சக்ஸஸ் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு கடந்த காலத்துலேருந்து சோகம் வந்து அப்பப்போ பாப்பப் பண்ணேன், ஏதோ பயம் ஒன்று ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எல்லாருக்கிட்டையுமே எல்லாமே இருக்குது, என்கிட்டயும் எல்லாமே இருக்குது. ஐ ஹாவ் எவ்ரி திங். ஸோ லிவிங் ஈச் டே இஸ் அ வெரி 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 ஹைலி ஃபிலாசபிக்கல் மைண்ட். அந்த அளவுக்கு டியூன் பண்ண ஒரு மெடிடேஷன் அந்த ஜோனில் இருக்கிறவங்க பண்ணுற விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அது யூ கேன் ஜஸ்ட் யூ வில் ஹாவ் நாளைக்கு பற்றின கவலை, நேத்தியை பற்றின பயம் எல்லாமே இருக்கும். பட் எனக்கு என்ன அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு சரண்டர் 100%. லைக் ஐ சரண்டர் மை செல்ஃப், ஐ எம் கன்சியூம்டு பை வாட் ஐ டூ. பட் யூ நெவர் இன்செக்யூர்ட் இல்லை? ஐ ரிமெம்பர் யூ டெல்லிங் மீ இந்த மாதிரி நான் ஆர்ஜியாக இருந்த காலகட்டத்தில் கூட என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய டைரக்டர், ஒரு ஆண்டர்பிரினர்னா கூட என் வேலையை நான் சின்னதாக பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. டு நவ் ஆல்சோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் அந்த ரேஸ்குள்ளெல்லாம் போகல, இப்போ நான் அடுத்த படம் என்ன யார்கிட்ட சொல்ல போகிறேங்கிற டென்ஷன் எனக்கு இல்லைன்னு. வாட் ஐ அப்சர்வ் ஃப்ரம் தட் இஸ் யூ வெரி செக்யூர்ட். நீங்கள் என்ன வேணாலும் ஒரு ரேஸ்குள்ளே போய்க்கோங்க, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கீங்க. ஏன்னா இது ஏன் ரேஸ், நான் தான் இந்த ரேஸ் ஓடுறேன். ஸோ ஐ டிசைட் வென் டு ஸ்டாப், டேக் அ வாட்டர் பிரேக், then run again, because I don't see a need to be fast. I don't want to be fast, I want to be steady. And by staying steady என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் இதே விஷயத்தை திருப்பி பண்ணணும். எனக்கு போரே அடிக்கக்கூடாது. எனக்கு போர் அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பீப்புள் கெட்டிங் போர்ட் ஆஃப் மை ஒர்க். சி when I speak in radio 2006-07 அந்த டைமில் நான் எவ்வளோ அன்றைக்கி இருக்கிற யங் பையனுக்கு கனெக்டடாக இருந்தேனோ, இன்றைக்கி நான் பச்சை சட்டைன்ற பாட்காஸ்ட் பண்ணுற போது நான் அதே அளவு கனெக்டடாக இருக்கேன். நான் ரெலவெண்ட்டாக தான் இருக்கேன். பட் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஓகே இதுக்கு அடுத்து அது எனக்கு அப்படி வேலை பண்ண பிடிக்கும். ஐ எம் ஸோ கன்சியூம்ட் பை வாட் ஐ டூ டுடே. ஓகே. ஸோ ஐ டோன்ட் லைக் ஸோ தேர் இஸ் நோ மை டுமாரோ ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் ஐ டூ திங்ஸ் டுடே. ஸோ நான் வந்து நாளைக்கு நான் இது ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி இதை பண்ணல, எனக்கு இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் நான் செமையாக பண்ணுவேன். அண்ட் இந்த வே கடவுள் அதை ரொம்ப கைண்டாக எப்படி பார்த்துருக்காருன்னா, நான் இன்றைக்கி பண்ணுறது செமையாக பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் எதிர்பார்க்குறதோட நிறைய பலன் தான் கிடைக்குது. ஓகே. இந்த பணம் பற்றின விஷயம், வெல்த், மணி அக்யூமுலேஷன், இதோட 2 எக்ஸ்ட்ரீம்ஸையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. லைக் இந்த சென்ஸ் நல்ல பணக்காரனாக இருக்க, அதே நேரத்தில் அந்த காலத்தில் என்கிட்டயே கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான். நான் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஓகே, ஃபர்கெட் இட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ பணம் இல்லாத சமயம் இல்லை, பணம் அதிகமாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஒரு விஷயம் அவங்க மண்டையில் ஓடும், அவங்கள பற்றி ஒரு நினைப்பு தெரியும்.
இன்னைக்கு பணத்தோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அக்யூமுலேஷன் அபண்டன்ஸ் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வெல்த் மணி பற்றினா உங்களோட ஐடியாஸ் என்ன? இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் சி பணம் இப்போ பணம் நான் காசு வரும் இன்றைக்கி வரும் நாளைக்கு போங்க இப்போ என்ன காசாமா முக்கியம் நிறைய காசு இருந்துன்னா எப்போவுமே இது எல்லாமே வந்து இருக்கிறவங்க பேசுகிறதாவே இருக்கும். இல்லைன்னும் போது தான் அதோட தேவை புரியும். நிறைய காசு ஒரு 5,000 கோடிக்கு சொத்து வச்சுட்டு இன்னைக்கு காசெல்லாம் முக்கியமாக நிம்மதி தான் அப்படின்னும் போது ஏய் இருடா உங்ககிட்ட 5,000 இருக்குது என்கிட்ட இல்லைடா அப்படின்ற மாதிரி. ஸோ சம்வேர் நான் வந்து என்னோடய கடன்லாம் வந்து 2012-13 அந்த டைமில் முடிச்சிருப்பேன். அதாவது என் லைஃப்பில் நான் எவ்வளோ கடன் வாங்கினேனோ அது எல்லா கடனையும் எனக்கு ஒண்டி வாங்கிட்டதில்லை. என்னோடய ஃபேமிலி அக்யூமுலேட் பண்ணது, என்னோடய தங்கச்சி கல்யாணம், தங்கச்சிக்கு படிக்கிறதுக்கு, அதான் இருக்கிற எல்லா குடும்ப கஷ்டத்துக்கும் சேர்த்து வாங்கின எல்லா கடனும் நான் 2013-14 முடிச்சிட்டேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு 2 வீலர் அதுக்கு நான் வந்து ஒரு பயங்கர முக்கியமான ஒரு வண்டி வச்சுருந்தேன் 2 வீலர். எனக்கு அதை மாற்றணும், ஆனால் எனக்கு கடனில் வாங்க வேணாம் அப்படின்னும் போது நான் வந்து ஃபுல் காசு கட்டி ஒரு வெஸ்பா எடுத்தேன். அதான் சென்னையோட முதல் வெஸ்பா. சென்னையில் அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் வர எல்லா ஹீரோயினும் வெஸ்பா தான் ஓட்டினாங்க 10 வருஷத்துக்கு. ஸோ ஒரு மஞ்சள் கலர் வெஸ்பா எடுத்தேன். ஸோ அது அட் டே வென் அடையாரில் தான் அது. அப்போ நான் அதை எடுத்துகிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது ஐ ஃபெல்ட் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லாமே போனஸ். அவ்வளோதான் உங்கள் அதிகபட்ச விருப்பம்? எனக்கு கடனே இல்லை. ஓகே, எனக்கு ஐ எம் நாட் கமிட்டட் டு எனிபடி டு பே எனி மணி எனி பாயிண்ட் ஆஃப். இதுக்கப்புறம் வருமா வராதா அப்படி எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் நான் வாங்க மாட்டேன்றதில் நான் தெளிவாக இருந்தேன். இதுக்கப்புறம் நான் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எனக்கு போனஸ். அதாவது நீங்கள் என்னை திருப்பி அதே வெஸ்பாவில் போயிட்டு அப்படியே இருக்க சொன்னால் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. ஐம் நாட் சேயிங் ஐ எம் ஸோ சிம்பிள் பாருங்கள். இப்போ நான் கார் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகே. காரு, வீடு, இதோட பெரிய வீடு, இல்லை தோட்டம், மனோவின் ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ், அந்த மாதிரி என்ன வேணாலும் போயிட்டே இருக்கலாம். அதுக்கு எண்டே கிடையாது. பட் த ரிலேஷன்ஷிப் வித் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஐ நெவர் ஹேட் ஹைஜீன் வித் மணி. லைக் நான் ஒழுங்காக அதை ஹேண்டில் பண்ணதில்லை. நிறைய தேவையில்லாத சாமான்கள் வாங்கியிருக்கேன். ஒரே விஷயத்தை திருப்பி வாங்குவேன். நிறைய அந்த ஆரம்ப டைமில் கடன்லாம் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே தான் இப்போ பெட்டராக இருக்குது. என்ன பெட்டராக இருக்குது அப்படின்னா காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இவ்வளோ தங்கச்சி சொல்லினே இருக்கிறேன், லிஸ்ட்டு போயினே இருக்கோம். இவங்கெல்லாம் இன்னும் படிச்சுட்டே இருக்காங்க. நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது படிக்க ஆரம்பிச்சாங்க, இன்னும் படிச்சுனே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அவங்களுக்கு படிப்பாக வந்து இது. ஸோ இப்போ இதுக்கு ஃபீஸ் கட்டணும்ல. கண்டிப்பாக. ஸோ ஐ நீட் டு அக்யூமுலேட் மணி. ஸோ எல்லாருக்குமே காசு தேவை. அதனால் இந்த காசு முக்கியம் இல்லை. காசு வந்து இன்றைக்கி வரும்னா, ஆனால் நான் இப்போ வேலை செய்யும்போது இந்த வேலை செம்மையாக செஞ்சால் இவ்வளோ காசு வரும் அப்படிலாம் செய்ய மாட்டேன். நான் வேலை செம்மையாக செய்வேன், காசு தனியாக வரும். அது நடக்கும். ஸோ என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மணி இஸ் பெட்டர் நவ். ஐ ஸ்டார்டட் ரெஸ்பெக்டிங் மணி அண்ட் நாட் அக்யூமுலேட்டிங் திங்ஸ் தட் ஆர் நாட் நெசசரி. நான் வாங்கின நிறைய விஷயத்தில் பார்த்தா அது சின்ன வயசோட ஸ்கார்லேருந்து வாங்கினது தான். நான் சின்ன வயசில் நல்லாவே ட்ரெஸ் போடல, அதனால் இப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்க. சின்ன வயசில் எனக்கு இந்த ஷூ ஆசை, அதனால் 10 ஷூ வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம ரிலேட் பண்ணிக்க, அதெல்லாம் நான் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஐ ஸ்டாப்ட் அக்யூமுலேட்டிங் திங்ஸ், ஸ்டாப் பையிங் திங்ஸ். எஸ் ஐ ஸ்டில் டூ பை திங்ஸ், பட் ஆனால் ரொம்ப 10 வாங்கினேன்னா இப்போ 1 வாங்குறேன். இப்போ நீங்கள் அதை பண்ண முடியும், ஆனால் நீங்கள் யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கிறீங்க. யோசிச்சு இல்லை, I randomly stopped on a day. இப்போ லாஸ்ட் இயர் December 31 அன்றைக்கி ரெசல்யூஷன் கிடையாது. சடன்லி ஒரு ரேண்டமாக கிளிக் ஆச்சு, வர வருஷம் ஃபுல்லாக நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது. அது கொஞ்சம் ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஐ வாஸ் டூ பேட் பிஃபோர் தட். நான் இப்போ எதாவது வாங்கிட்டே இருந்தேன், தேவையே இருக்காது. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார், ரொம்ப இதுக்காக இல்லை பட் ஜென்ரலாக சொன்னார், நீ ஏதாவது ஒரு டெய்லி ஒரு மந்திரம் இருந்தால் சாண்டிங் பண்ணு அப்படின்னாரு. எனக்கு ஒரு மந்திரம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, ஸ்கூல் படிக்கும்போது. அதை நான் சாண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ there's another person from the US is a friend of mine, ஹரி அவர் பேர். அவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது என்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது சொன்னார், நான் இந்த விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மந்திரம் சாண்ட் பண்ணுறேன். அவர் இஸ் டீப் இன்டு மெடிடேஷன் அண்ட் ஆல் தட். அப்போ அந்த மந்திரம் வந்து இது ஓகே, நீங்கள் சாண்ட் பண்ணுறது நல்லது தான், பட் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை தான் இருக்குது, அது வந்து அவா அப்படின்னாரு. என்னது அப்படின்னா, ஆசைனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும், அதை நம்ம ஆசைப்படுவோம், அதான் லைஃபே. நீங்கள் ஆசைப்படல அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைர் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் துறவி ஆயிடலாம் ஆசை இல்லைன்னா. ஆனால் ஆசை இருக்கணும், அப்போ தான் அந்த growth எல்லாமே இருக்குது. அவான்றது என்னென்னா ஒரே விஷயம் வந்து திரும்பி உங்களுக்கு வருது, ஒரே விஷயம் உங்களுக்கு திரும்பி தேவைப்படுறது, உங்களுக்கு அந்த அவா இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்கா போயிட்டார். எனக்கு அது ரொம்ப டீப்பாக ஹிட் ஆச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், ஓகே மேபி அவர் மீன் பண்ணதும் என் மைண்டில் இருக்கிறது ஒன்று தான். நான் ரொம்ப சின்ன வயசில் நடந்த எதுவுமே கிடைக்கல. எனக்கு வாட்சே நான் எப்போ வாங்கினேன்னா எனக்கு 24 வயசு இருக்கும்போது தான் 600 ஒரு வாட்ச் வாங்கினேன். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாட்ச். ஸோ அப்படின்னா எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால நான் எக்கச்சக்க வாட்ச் வாங்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் இது வந்து எவ்வளோ நாள் போகும் சின்ன வயசில். ஸோ அப்போ நான் அவர் கால் பண்ணி கேட்டேன், ஹரி இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க,
நீங்கள் என்ன மந்திரம் சஜஸ்ட் அவர் சொன்னார் கந்தர் அனுபூதின்னு முருகன் பற்றின பாடல்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு எனக்கு சொன்னார், கைவாய் கதிர்வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நான் டெய்லி சேன் பண்ண ஆரம்பிச்சேன். இதனால எதுவும் நடக்கும்லாம் இல்லை. ஓகே, யாரோ ஒருத்தன் எங்கேயோ போகிறவன் நீ ஒரு மந்திரம் சொல்லுப்பா அப்படின்னா சரி சொல்லுவோம், என்ன நடக்குது சொல்ல, நான் என்ன சொல்லுவேன். நான் சாமி கும்பிடும்போது டெய்லி சாமி கும்பிடுவேன். ஸோ சொன்னேன். இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், ஏன்ப்பா அது சொல்லாதப்பா இது சொல்லுப்பா அப்படின்னா சரி சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு 6 மாதம் சொன்னேன். 108 டைம்ஸ், அட் டைம்ஸ் 11 டைம்ஸ். நான் ஏன் 11லாம் தெரியாது, நானே சொல்லுவேன். 108 வாட்டி சொல்லுவேன் டெய்லி. Now it's been almost close to a year. I've never bought anything for myself. இது நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அது ஒரு ஷிஃப்ட் ஆகிருக்குங்கிறீங்களா? அதாவது ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கும் இந்த சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் இது இப்போ என்னென்னா இப்போ நிறைய பேர் நிறைய நம்பிக்கையோட பார்ப்பாங்க. கரெக்ட். இவன் வந்து கடவுள் நம்பிக்கை இப்படி சொல்கிறான் அப்படின்வாங்க. இது வந்து நம்பிக்கையே இல்லை, இது இப்படி மூட நம்பிக்கைன்னுவாங்க. இல்லை இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்வாங்க. எனக்கு அதனால எல்லாரோட ஒப்பீனியனும் தனித்தனி. என்னோட ஒப்பீனியன், நான் இதை பண்ணேன், இதை பண்ணிகிட்டே இருக்கிற இந்த 7-8 மாதத்தில் வந்து நான் எதுவுமே வாங்கிக்கல. எனக்கு இது ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் வித் நோ ரிக்ரெட்ஸ். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எதுவும் சம்பாதிச்சு எதுவும் வாங்கிக்கோம் அப்படி இல்லை. இப்போ எதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது வேணுமானா எனக்கு ஆக்சுவலாக நீடே இல்லை. இன்னும் யோர் வில் பவர் இஸ் பிரிட்டி ஸ்ட்ராங். நான் இதில் மாத்திரம் சொல்லலை, எனி ஹேபிட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் நீங்கள் விடணும் அப்படின்னு நினச்சா, ஐ ரிமெம்பர் so many times இதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது ஆக்சுவலாக நீங்கள் செய்வீங்க. பட் இட்ஸ் நாட் ஈஸி. It is difficult, but today I think it has become a very strong quality of mine. எனக்கே தெரியும் அது. இப்போ 2 நாள் முன்னாடி I was talking to a friend. இப்போ எனக்கு அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்ல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணது என்னென்னா, நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை லெட் கோ பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிறது பண்ணினேன்னா ப்ராபப்ளி அதில் உனக்கு சக்ஸஸ் கிடைச்சிதுன்னா யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ நான் வந்து முதல் வாட்டி வந்து சிகரெட் விடுறதுக்கு நான் ட்ரை பண்ணும்போது இட் வாஸ் ஃபார் சம்படி எல்ஸ். தென் இட் வாஸ் ஃபார் சம்படி எல்ஸ். இட் வாஸ் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு சம்படி எல்ஸ் அப்படி யாராவது ஒருத்தர் கேட்டு இல்லை அவங்களுக்காக நான் விடணும் அப்படி தான் ட்ரை பண்ணேன். எல்லா வாட்டியும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ இந்த பேசிக்காக ஒரே விஷயத்தை நீங்கள் நிறைய வாட்டி விட ட்ரை பண்ணி உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இருக்காது. சிகரெட் விடுறதாகட்டும், இல்லை நாளிலேருந்து நான் ஜிம்முக்கு போவேன்றதாகட்டும், இல்லை நான் காசு கடன் வாங்க மாட்டேன்றதாகட்டும், இல்லை பொய் சொல்ல மாட்டேன்றதாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து எவ்ரிடே ஐ நீட் டு ஷோ அப் இன் மை மதர்ஸ் பிளேஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் கோ சி ஹை. இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு வேறு வேலை வேறு. ஸோ இந்த சிகரெட்டில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஐ குவிட் சிகரெட் ஃபார் மை செல்ஃப். நான் எனக்காக விட்டேன். அது விட்டது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை பற்றியே ஓகே யூனோ வாட், என் லைஃப் என் கண்ட்ரோலில் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இதே மாதிரி ஐ கேன் சே ஃபியூ அதர் திங்ஸ். நான் இதை விட்டேன். அப்புறம் இந்த ரேண்டமாக இந்த ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம், மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம். அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 120 நாளுக்கு ஒரு டயட் இருந்தது. ஓகே. ஸோ அதை நான் என் ஃபேமிலிக்காக எடுத்தேன். அவங்க எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுத்தேன். அப்புறம் பார்த்தா அவங்களால பண்ண முடியல. அப்போ சொன்னாங்க நான் பண்ணல, நான் காசுலாம் கட்டிட்டேன் அதுக்கு. நான் சொன்னேன் அப்போ நானே பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் நீ எப்படி பண்ணுவேன், ஷூட்டிங் நடக்குது, ஒரு நாள் சாப்பாடுலாம் இல்லாமல் இருக்கவே முடியாது, அதில் சாப்பிடவே கூடாது. இல்லை நான் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். நான் 120 டேஸும் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அது பண்ணி முடிக்கும்போது நான் பண்ணுறேன் பாரு எப்படி நான் ப்ரூவ் பண்ண அதெல்லாம் இல்லை. ஆனால் பண்ணி முடிக்கும்போது ஐ ஃபெல்ட் ஒன் மோர் ஸ்டெப் க்ளோசர் டு வாட் ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட். இட்ஸ் இன் மை கண்ட்ரோல். யா அஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த இதுவாக திமிரா சொல்ல. நான் மீன் பண்ணுறது வந்து இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நான் 7 நாளுமே போவேன். நோ மேட்டர் வாட் ஐ வில் டூ இட், ஹவு மச் எவர் டயர்ட் ஐ ஆம், ஐ மேக் ஷுவர் ஐ வில் டூ இட்னு. ஸோ இது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. நான் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் இந்த இன்டர்வியூ, சி திஸ் இஸ் லைக் மை டொமைன். ஐ டோல்ட் யூ சம்திங், ஸோ ஐ வாண்ட் டு கெட் தட் டன். இப்போ இதே மாதிரி எனக்குள்ளே நான் நிறையா சொல்லியிருப்பேன். ஆமாம் இதை நான் பயங்கரமாக பண்ணுவேன் அப்படின்னு நான் எனக்கு சொல்லணும்னா நான் பயங்கரமாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன். ஸோ அந்த வில் பவர் ஹெல்ப் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ஸ்டாப்பிங் லாட் ஆஃப் திங்ஸ் which was making my life என் கண்ட்ரோலே இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ சிகரெட் பிடிக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டிங்கன்னா சரி இதை விடவே முடியல அப்படின்வாங்கல்ல. அந்த விடவே முடியல இஸ் டேக்கிங் த பவர் ஃப்ரம் யூ டு ஹோல்ட் யுவர் லைஃப் டுகெதர். விடவே முடியாது. முடியும். கஷ்டமாக தான் இருக்கும். ஈஸியாக அப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் இருந்தது, ஆனால் இப்போ செமையாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் டைம்ஸில் என்னோடய ஸ்ட்ரென்த்தாக நான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டது ஐ கேன் start whenever you want to. Yes, decide. To whatever I choose to do. That is a good space to be in. அது வந்து மாடஸ்ட்டாக எப்படி சொல்கிறது தெரில. Sometimes you need to be like not modest, acknowledge that you are doing good. I feel I'm in a good space. அது வந்து நல்லது. அந்த ஸ்பேஸ் எனக்கு என்ன கொடுக்குதுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. They are all inspired to do better. I'm talking about my immediate family, my team.
my friends, first circle of friends, they are all inspired to do better. And in that way, your life, இப்போ நிறைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்குன்னா, சின்ன வயசில் நீ இருந்த மாதிரியே இல்லை, லவ் பண்ணும்போது நீ இருந்த மாதிரியே இல்லை. நான் அன்றைக்கி பார்த்து அந்த மாதிரி இருக்கிற நிறைய ரிலேஷன்ஷிப் என்னை சுற்றி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆமாம் அவன் இருக்க மாட்டான் தான், 15 வருஷம் முன்னாடி அவன் இல்லை அப்படின்னா அவன் மூளை வளர்ந்துருக்கு, அவன் லைஃப் பெட்டராக இருக்குது, அவன் யோசிக்கிறது பெட்டராக எவால்வ் ஆகிருக்கான், நம்மளும் ஆகணும், நம்ம இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுவோம் அப்படிலாம் இருந்தது. ஸோ ஐ திங்க் மை ரிலேஷன்ஷிப் வித் மை சரௌண்டிங் இஸ் ஆல்சோ பெட்டர் பிகாஸ் ஐ ஃபீல் திஸ் வே. சூப்பர். I have a set of things which have changed in your life. அதில் மணி பற்றி நான் கேட்டேன், அதுக்கப்புறம் இப்போ இந்த வில் பவர் பற்றி நம்ம பேசணும். ரெஸ்பெக்ட் இஸ் ஆல்சோ சேஞ்ச் இன் த வே இட் வாஸ் இல்லையா, அதனால அதை பற்றி கேட்குறேன். இந்த சென்ஸ் நம்ம ஊரில் அதை பார்க்குற விதம் எப்படி இருக்கும்னா, இவங்க யார், இவங்க டெசிக்னேஷன் என்ன, இவங்கனால நமக்கு என்ன லாபம், இதை வச்சு தான் நமக்கு ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க. அன்டில் ரீசெண்ட்லி என்னப்பா பாலாஜி எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி வந்து சார் படம் சூப்பர் சார், அமேசிங் சார் அப்படின்ற அந்த ஷிஃப்ட் மாறும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த ரெஸ்பெக்ட்ங்கிற விஷயம்? எப்பவுமே ஐ கேன் ஸ்டே இன் அ பிளேஸ் ஒன்லி இஃப் தேர் இஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ ஐ எம் நெவர் அலவுட் எனிபடி டு டேக் மீ ஃபார் அ ரைட் ஆர் ட்ரீட் மீ லெஸ். முன்னாடி வந்து என்னால் இதை கரெக்டான வேர்ட்ஸில் சொல்ல முடியாதுன்றதுனால ஐ வுட் ஹவ் சவுண்டட் அரகண்ட், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிட்டர்னா அப்படிலாம். பட் ஆனால் என்னால் இப்போ கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியுது, நாட் த்ரூ வேர்ட்ஸ் பட் ஜஸ்ட் பை சிம்பிளி நாட் பீயிங் தேர். ஸோ இப்போ எனக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னப்பா பாலாஜி எப்படி இருந்தப்பா, நல்லா இருக்கப்பா நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் திஸ் கான்வர்சேஷன் வித் அ ஃப்ரெண்ட். இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் வந்து இங்கே வாடா அப்படின்னாரு. அவருக்கு என்ன யாருனே தெரியாது, உங்களை யாருனே தெரியாது. அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ தான் மீட் பண்ணுறோம், முதல் நாள் ஷூட்டிங்னு வச்சுக்கோங்க. இங்கே வாடா இருடா வரேன்டா அப்படின்னு. என்ன டைரக்டர் போய் அப்படின்னா, அவர் என்ன யாருனே தெரியாது, அவர் என்னை கூப்பிடும்போது அப்படி கூப்பிட்டாருன்னா எனக்கு பதில் இருடா வரேன்டா. அவ்வளோ உரிமையை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நானும் திமிரு கிடையாது, இது நான் வந்து திருப்பி காட்டுறதும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் என்னை எப்படி கூப்பிட்றீங்களோ எப்படி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி நான் உங்களை நடத்துவேன். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ இப்போ ப்ராபப்ளி சரி இது மாதிரி பண்ணாதீங்க, சரி கூப்பிடாதீங்க எனக்கு அப்படின்ற சொல்கிறது ஸ்பேஸில் இருப்பேன். இல்லைனா அதுக்கப்புறம் நான் அவரை இந்த இடையே வரண்டா இருறான்னு சொல்லி இது பண்ணிருக்க மாட்டேன். அது எனக்கு அன்றைக்கி பார்க்கும்போது கெத்தாக இருந்தது. அவன் என்னடா சொன்னேன், இருறா பாடுறா எப்படிடா சூப்பரா அப்படின்னு. எனக்கு வந்து இந்த நிறைய அந்த அரசியல்வாதிகள் அவங்களாம் பார்க்கும்போது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுட்டு தே ஹவ் டு கோ பிகாஸ் தே நீட் சம்திங்ல. எனக்கு அது வந்து இட்ஸ் நாட் மீ. எனக்கு அது அந்த மாதிரி இடங்கள்ல என்னால் புழங்க முடியாது. ஸோ ரெஸ்பெக்ட் வாஸ் ஆல்வேஸ் லைக் நான் ஆர்ஜேவா வேலை பண்ணும்போது பீப்புள் ரெஸ்பெக்டட் மீ ஸோ வெல் மை ஒர்க். பர்சனலாக நான் வந்தோடனே எழுந்து நின்று அது எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். சினிமாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வர்றார், ஹீரோ எழுந்துருங்க, டேரக்டர் வர்றார் எழுந்துருங்க, அவர் வர்றாரு எழுந்துருங்க, என்ன அவன் உட்காந்துருக்கான், ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பார், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவராக இருக்கும், அவருக்கு 74 வயசு இருக்கும். அங்கே ஒரு இளம் நடிகர், ஒரு பேச்சு சொல்கிறேன், ஒரு நடிகர் வராரு, அவர் முக்கியமான நடிகர்னா டப்புன்னு எழுந்து நிற்கணும். நீங்கள் 74 வயசு தாத்தா ஒரு அங்கிள் ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அவர் சாப்பிடும்போது அவருக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும். அங்கிள் சாப்பிடுங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் போயிடணும். பட் சினிமாவில் எப்பவுமே இந்த பிரிட்டிஷ் கலாச்சாரம் ஒன்று இருக்குல்ல, சார்னு, அது இப்போ எல்லா துறையிலையும் போயிடுச்சு. நான்லாம் அந்த எஃப்எம்ல வேலை செய்யும் போது சிஇஓவே ஹலோ தருண் அப்படின்வான். அவர் பார்த்தா ஒரு 10,000 கோடி வச்சிருப்பாரு சிஇஓ. பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அந்த சார்னு. ஸோ ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ரெஸ்பெக்ட், ஐம் டாக்கிங் அபவுட் ரெஸ்பெக்ட் அன் இண்டிவிஜுவல். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ ஆல்வேஸ் வாண்டட் ஆர் டிமாண்டட் ஆர் கமாண்டட் ரெஸ்பெக்ட், அண்ட் ஈவன் டுடே இட் இஸ் த சேம். It is not about, I don't see a difference in how people treat me because I've never allowed them to treat me disrespectfully. Okay, right. Similarly, நீங்கள் வந்து you're not also like, நான் இப்போ ஒரு சீரியஸான ஒரு ஜோனில் ஒரு டைரக்டராக இருக்கேன், so I'm going to compromise on all the other jobs which I used to love to do அப்படின்னும் நீங்கள் இல்லை. I'm pretty sure எல்லாரும் கருப்பு ரிலீஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடி கூட உங்ககிட்ட வந்து இம்மே எதுக்கு கமெண்ட்ரிலாம் பண்ணுறீங்க, இந்த ஒரு கருப்பு ரிலீஸ் 2வது நாளில் போயினா, அதாவது அந்த துப்பாக்கியில் ஒரு எல்லாம் வரும், அடுத்த நாள் அவன் தம்பி போய் நிற்பாங்க ராணுவத்தில் அப்படின்ற மாதிரி என் வீட்டில் என்ன கேட்குறாங்க, நேத்தான் படம் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த நாள் பாம்பேல போய் நிற்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு ஃப்ளூயிடாக உங்களுக்கு தோணலையா? நம்ம ஏன் இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம், பார்க்குறவங்க வந்து நம்மள எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, நம்ம டைல்யூட் ஆகுறோம், இந்த மாதிரி தான் நார்மலாக யோசிப்பாங்க. உங்களுக்கு அப்படி யோசிக்க தோணலையா? சரி, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். ஃபஸ்ட் திங், இப்போ எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்கும். இப்போ ரம்யா உங்களுக்கு என்ன ஆகணும், எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பிடிக்கும், பட் மக்களுக்கு அது பிடிச்சி அது ஆனால் தான் நீங்கள் ஆக முடியும். ஸோ அது மாதிரி எனக்கு இதில் பிடிக்கும்ன்றதோட இது மியூச்சுவல். பீப்புள் லைக் மீ டூயிங் தட் ஆல்சோ லைக். பட் நீங்கள் வந்து இது சின்ன வேலை அது பெரிய வேலை அப்படிலாம் அப்பல எனக்கு எல்லாமே சம வேலை நான் பண்ணுறது. இப்போ கமெண்டேட்டராக இருக்கிறது, இப்போ ஹர்ஷா போகலே இருக்காருன்னா 30 வருஷமாக அவர் கமெண்டேட்டர். சுனில் கவாஸ்கர் நான் நீ பார்க்குறேன் ஒரு ஹோட்டலில், அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட். நைட் இங்கே சென்னையில் ஏதோ மேட்ச் நடந்தது, அந்த மேட்ச்சு கமெண்ட்ரி முடிச்சுட்டு 11:30 மணிக்கு 12 மணிக்கு அந்த ஹோட்டல் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8 பேருக்கு ஏதோ ட்ரீட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு
see you guys அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபை கொடுத்துட்டு அடுத்த ஃப்ளைட்டு கிளம்புறேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில் வேறு ஒரு ஊரில் அவருக்கு மேட்ச். He was 75+ then. ஸோ இமேஜின் இஃப் அ மேன் கேன் டூ திஸ் வித் பேஷன் ஃபார் 40 years. அது எவ்வளோ பெரிய வேலை. ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல்ல சிஎஸ்கே ஆடுது அப்படின்னா ரொம்ப ரேண்டமாக 1.5 கோடி பேர் பார்த்துருவாங்க. ஸோ இவ்வளோ பேர் வீட்டில் பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸுக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது அண்ட் அவங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னும் போது ஹவு கேன் ஐ see that as a small job? In what ways you say that is small? I'm not saying. No, I'm saying when people assume it is a small, இப்போ என்ன டைரக்ஷனே பண்ணிட்டீங்க, இது எனக்கு டைரக்ஷனும் சம வேலை, இதுவும் சம வேலை, எனக்கு இதுவும் பிடிக்கும், நாளைக்கு நான் பாட்காஸ்ட் ஆரம்பிப்பேன் திருப்பியும், ப்ராப்ளி இது அதுக்கு சொல்கிறதுக்கான இடமா கூட இருக்கலாம். I wanted to start from July. Are you serious? Yes. You're amazing. You're amazing. Yeah. So எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது. I promise people that I'll come back and start. So I will take a break now and once I'm back, I'll start that podcast. So that podcast is as big as a film that I do because it is my job, my space where I can talk to my listener. ஸோ எனக்கு அதனால் நீங்கள் சின்ன வேலை பெரிய வேலை, நான் வந்து அதான் ஒரு வாட்டி ஷாருக் கான் கிட்ட யாரோ போயிட்டு ஒரு கல்யாணத்து வீட்டு கேட்டாங்க, செம்மையா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம், என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஒரு கல்யாணத்தில் டான்ஸ் ஆட்டு வரும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாராம், என்ன இவ்வளோ பெரிய நடிகர் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறீங்கன்னு, எனக்கு கொடுத்த காசு உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் டான்ஸ் ஆடுறீங்க அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா ஷாருக் கானே அப்படிலாம் இல்லை. ஷாருக் கான் அவர் ஒரு என்டர்டெய்னர். அவர் ஸ்டேஜில் கூப்பிட்டீங்கன்னா டான்ஸ் ஆடுவார், ஸ்கூலில் கூப்பிட்டீங்கன்னா செமையாக பேசி அதுக்கும் இது எல்லாமே இட்ஸ் an extension of him. Correct. So I think all my work that I do are extension of myself. Like I don't want to make one job small to make the other one big. I'm saying it's all big. How many people can be a commentator? I see so many young boys who wants to be. So அவங்களோட நான் எந்த விதத்துலையும் ஸ்பெஷல் கிடையாது. Just that நான் ரொம்ப கடவுள் கைண்டாக இருந்து எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ நான் இது இந்த தராசுலேயும் இதை இந்த அது எனக்கு வைக்க பிடிக்காது. எனக்கு எல்லா வேலையும் ரொம்ப பிடிக்கும். திஸ் கரியர் ட்ரெஜெக்டரியே எனக்கு வந்து உங்கள் லைஃப் பார்க்கும்போது கொஞ்சம் மேஜிக்கலாக இருக்குது. இந்த சென்ஸ் இது வரைக்கும் அட்லீஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஆர்ஜியாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட அதிகபட்ச கோல் அடுத்தது வந்து நான் சினிமாவில் நடிக்கணும்னு இருக்கும், இல்லாட்டி நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஹெட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். Wow, what technology jargons and all she's using. No, I'm just saying ஒரு ஸ்டேஷன் ஹெட்டாக இருக்கணும். Wow, again you're throwing jargons at me. This is a monotonous. அது தெரியுமா? ஒரு ஆர்ஜி வந்து டைரக்டராக வந்து இருக்க முடியும் சினிமாவில், இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோவை அப்படிங்கிற அந்த டெஃபினேஷனை இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் இன் இந்தியன் சினிமா ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே தட். யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது நீங்கள் கடவுள் கைண்டாக இருக்காரு, பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க. இட் டசன்ட் ஈவன் லுக் லைக் இது ஸ்ட்ராட்டஜியோட நீங்கள் பிளான் பண்ண மாதிரி. வாட் இஸ் தட் ஃபேக்டர், தட் இட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கள்ல, இது லக்கா இல்லை வந்து நீங்கள் சும்மா ஐம் லீவிங் இட் டு சான்ஸ் அண்ட் என்னோட ஃபேட் நல்லா எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்வீங்களா? டைமிங் சரியாக இருந்திருக்கா, என்ன சொல்வீங்க? பட் டீப் ப்ரோ அந்த மாதிரி. ஐ அம் தி டீப் கேர்ள். ஓ வாவ். See, how do I put it in words? இப்போது இது ஒரு ட்ராவல் பிளான் பண்ணி இந்த இடத்துல வந்து இப்போ உட்காந்து நம்ம டைரக்டர் ஆகணுன்ற அது பிளான் எனக்கு இருந்ததே இல்லை. எனக்கு இதுக்கப்புறம் ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இன் ஸ்டோர் அண்ட் ஆல். பட் வாட் இஸ் ஒர்க்ட் இன் ஃபேவர் லைக் அப்படின்னா I've been very aware. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மீ, எனக்கு என்ன நடக்குது, என்னோடய மைண்டில் என்ன போகுது, என் உடம்புல என்ன போகுது, என் வேலை கரெக்டாக இருக்கா, இதை நான் கான்ஸ்டண்ட்டாக வந்து வெளியில் இருக்கிறவங்க இப்போ கிராஸ் டாக்குன்ற ஷோவை நான் நிறுத்தினேன். ஆனால் ஏன் நிறுத்தினேன்னா அதை இன்னும் ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா போர் அடிச்சிருக்கும். உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்? இல்லை, எனக்கு போர் அடித்த பாயிண்டில் நிறுத்தினேன். நான் 6 மாதம் அதை ப்ரொலாங் பண்ணியிருந்தேன்னா கேட்குறவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஏன்னா ஓகே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்புறம் அப்படின்னு ஆகிடும். ஸோ ஐ ஸ்டாப்ட் பிகாஸ் ஐ டென்ட் ஸ்டார்ட் தட் என்னோடய ஃபுல் டைம் ஷோவாலாம். எல்லாருமே நினச்சிருந்தாங்க நான் வந்து சும்மா மூஞ்சி தெரியறதுக்கு டக்குனு யார் அவன் செம காமெடியாக பேசுகிறான்னு தெரியறதுக்கு ஒரு ஹெட் டர்னர் தேவைப்பட்டுச்சு. அப்போ எனக்கு அந்த ஐடியா பிடிச்சது நான் எடுத்தேன். ஒரு ஆஸ்திரேலியாவில் யாரோ வேறு ஒரு ஷோவில் ஏதோ இது மாதிரி ப்ராங்க் கால் பண்ணுற ஷோவில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணேன். பட் ஆனால் ஸ்டாப் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து நல்லா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன பாயிண்ட்னா இப்போ ஐ வாஸ் வெரி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மீ பர்சனலி. ஸோ அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு மூவ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓகே யூனோ வாட், எனக்கு இந்த இடத்துலேருந்து இங்கே போய் ட்ரை பண்ணிக்கலாம், இது என்ன நான் நல்லா பண்ணல, அப்போ நல்லா பண்ணலன்றது வெளில தெரியாது, ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிப்பேன், இல்லைனா அதை மாடிஃபை பண்ணிப்பேன், அதை சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இப்போ அங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்ஜேலேருந்து இப்போ படம் டைரக்ட் பண்ணி இப்போ நான் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து பிளான் பண்ணி பயங்கரமாக பண்ணல. எதனால நல்லது நடந்தது அப்படின்னா இந்த அவேர்னஸ் ஒன்று. செகண்ட் திங், அந்த அவேர்னஸ் வச்சு நான் ஆக்ட் பண்ணுவேன். யூ நோ சம்திங் இஸ் நாட் ரைட் வித் யுவர் பாடி, பட் இமேஜின் யூர் ஜஸ்ட் நாட் டூயிங் எனிதிங் அபவுட் இட் அண்ட் ஃபீலிங் பேட் தட் யுவர் பாடி இஸ் நாட் ரியாக்டிங் த வே யூ வாண்ட்.
it's not a good thing. It will only make your mental health also bad. Right. So when I have some awareness about my work or about me personally, I will act on it. If it is not working, I will make sure that it works. அது மாதிரி நான் திருப்பி அதில் வேலை பண்ணே இருப்பேன். What I'm trying to say is it's all blessing தான் ஃபைனலி நான் சொல்றேன். நான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன், அவேர்னஸ் நான் மாற்றிட்டேன். So fate has a role, இல்ல? I don't know if it is about only fate. My fate was for 20 years was very bad. But I choose to change it because not change it or get things better because என்னோட வீட்டில் யாராவது ஒருத்தர் had to step up. ஃபேட் பேடாக இருந்து ஃபேட் இருக்குல்ல அப்படின்னு நினச்சி விட்டுருந்தானா நானும் இன்றைக்கி ஒரு தருதலையாக சும்மா சுற்றி நின்றுருப்பேன். இல்லை நீங்கள் செட்டில்டாக ஆர்ஜிங் எனக்கு சூப்பராக வருது, நான் செம்மையாக பண்ணுறேன், நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு அதில் ரொம்ப வருஷம் இருந்தாலுமே யூ ஆர் ட்ரைங் ஹார்ட் அட் அதர் ஏரியாஸ். எனக்கு போர் அடிச்சுன்னா நான் மாற்றிப்பேன். எனக்கு வந்து ஒரு வேலை ஈஸியாச்சுன்னா எனக்கு அது போர் அடிச்சதுன்னு அர்த்தம். நான் 8 மணி நேரம் பண்ண வேண்டிய ஷோவை 1/2 hourல பண்ணிடுறேன், 1 hourல பண்ணிடுறேன்னா அப்போது எனக்கு இந்த இடம் வந்து பத்தலை. எனக்கு வந்து நீங்கள் 22 மணி நேரத்துக்கு என்னை ஆக்குப்பைடாகவே வச்சுக்கணும், 20 மணி நேரத்துக்கு நான் ஆக்குப்பைடாகவே இருக்கணும். நீங்கன்னா அதாவது நான் பண்ணுற வேலை என் மைண்ட் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், எனக்கு அவ்வளோ ஐடியாஸ் வரும். ஸோ அது இல்லாத போது என்னால் ஒரு இடத்துல இயங்க முடியாது. எனக்கு ரேடியோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் என்னால் 1/2 hourல பண்ண முடியுது 4 மணி நேரம் ஷோவை. எனக்கு அது பத்தலை. நான் இதே ஷோ ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 15 மணி நேரம் பண்ணேன், ஏன்னா அது சேலஞ்சாக இருந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் பிரான்ச்சிங் அவுட். வென் ஐ வெண்ட் அண்ட் டிட் காமெண்ட்ரி ஐ ஃபெல்ட் தட் சைட் ஆஃப் மீ இஸ் மிஸ்ஸிங் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் ஃபிலிம்ஸ். ரைட். ஸோ த வைல்ட் சைட், நான்சென்சிக்கல் சைட், ஐம் நாட் தேர் டு டாக் philosophy there. இந்த இன்டர்வியூவில் பேசுகிற ஆர்ஜே பாலாஜி அந்த கமெண்ட்ரியில் இருக்கார். இவன் யாரை பைத்தியம் மாதிரி பேசினேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். நான் அதுவும் நான் இதுவும் நான் படம் எடுக்கிறவனும். ஸோ எனக்கு அந்த ரோல் ஷிஃப்ட்டு அதெல்லாம் அமைஞ்சது வந்து நானே பண்ணி யோசிச்சது தான். பட் ஆனால் அதெல்லாம் நல்லா நடத்தி கொடுத்தது ஐ பிலீவ் சம் கிரேட் எனர்ஜி, கிரேட் ஃபோர்ஸ் கைடிங் மீ. ஐ சரண்டர் டு காட். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது இருக்கிற அந்த டிஸ்கம்ஃபர்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? why I'm asking is because இன்னைக்கு காலையில் கூட I had a conversation with a friend. அவங்க வந்து ஐடியில் தான் இருக்காங்க, ஒரு 30 வயசு பையன். எவ்ரிபடி இஸ் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம். இந்த 20 வயசில் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்புறம் வந்து தே ரீச் அ பாயிண்ட் ஆஃப் சாச்சுரேஷன். எனக்கு இந்த டெஸ்க் ஜாப்லாம் இனிமேல் பிடிக்கல, ஃபினான்ஷியலாக நான் எனக்கு ஒரு க்ரோத் பார்க்கணும், எனக்கு பிடிச்ச வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ நீட் அ சைட் ஹசல். அதுக்கு நான் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். பட் அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காது. இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக யூ கீப் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதரில். அந்த டிஸ்கம்ஃபர்ட் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஐ வெண்ட் அண்ட் டிட் அ ஷோ வித் ஜீ தமிழ், வை திஸ் கொலவெரின்னு ஒரு ஷோ. ஃபஸ்ட்டு டே போகும்போது உங்கள் கூட தான் அந்த ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணேன், எனக்கு பிடிக்கல அது. பட் ஆனால் எனக்கு ஷோ ஹோஸ்டே பண்ண தெரியாது. உங்கள் கூட பண்ணும்போது இந்த வை திஸ் கொலவெரி பண்ணும்போது தலை குனிஞ்சிட்டே போவேன், ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஒரு 26வது எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். அந்த எபிசோட் வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா லைக் நாட் டு டேக் த கிரெடிட் ஃப்ரம் ஹிம், பட் நான் சொல்கிறேன் எங்கே வேறுங்க லைட் என்ன மூஞ்சில் எப்படி அந்த இவரை எப்படி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு மெனி கேமராஸ் ஆர் தேர், வென் ஷுட் ஐ டர்ன், வென் ஷுட் ஐ ஸ்டாப், வென் ஷுட் ஐ மேக் ஃபன், வென் ஷுட் ஐ நாட் மேக் ஃபன். ஸோ இது எனக்கு அப்போ தான் நான் நினச்சேன் எனக்கு டிவி பண்ண தெரியும், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த வேலை பிடிக்காது. ஓகே, எனக்கு அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது, எனக்கு பிடிக்கல அந்த வேலை. பட் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும்போது தான் ஐ த்ரைவ். like the struggle because I think I became a better person at that particular craft by going through that struggle. How do I get better or the discomfort handle பண்றது? Gather more knowledge, information from other people, work it around, and then eventually you get better. Now I'm very confident of dealing a set with 5,000 people. I'm very like idana en vela appdi dhaan irukku enakku. Right, because you practiced it. Yeah, every day you just have to show up. டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா யூ கான்ட் ஸ்டாப், யூ ஹாவ் டு ஷோ அப். பர்ஃபெக்ட். ஓகே, நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டிங் ப்ராசஸ் பற்றி எனக்கு சொன்னீங்கல்ல, மேத்யூ மெக்கோனி கூட உங்களை மாதிரி தான் ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து ஹாலிவுட், எஸ் ஐ நோ திஸ் மேன், யா அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் தான். அவர் சொல்கிற விஷயமும் உங்களோட சேர்ந்து பொருந்தோம். when he was not even an actor, 10 கோல் அதில் ஒன்று வந்து எனக்கு ஆஸ்கர் அவார்ட் வேணும், நான் வந்து இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கணும், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி இவ்வளோ குழந்தைங்க வேணும். அண்ட் இஸ் 20 years கழிச்சு நான் அதை பார்க்கும்போது எவ்ரிதிங் had happened. நீங்களும் எனக்கு அடிக்கடி சொல்கிறீங்க ஐ ரைட், ஐ ஜேர்னல். வாட் இஸ் தட் ப்ராசஸ்? அண்ட் இன்னைக்கு பார்க்கும்போது நீங்கள் நினச்சதில் எதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் ஆயிருக்கு? இது வந்து இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸட் ப்ராசஸ். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒர்க் ஆகும். நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்றது வந்து நீங்கள் அதுக்கு போடுற எஃபர்ட்டாக இருக்கும். நான் இந்த எழுதுறதையும் அப்படி தான், நான் அது பேர் அஃபர்மேஷன்ஸ். ரைட். நான் லெஃப்ட் சைடில் தான் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தேன். எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்காமல் இருந்தது, எனக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருந்தது. நான் என்ன லவ் பண்ணவே இல்லை, எனக்கு க்ரெடிட்டே நான் கொடுத்துக்கல, நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தேன்.
ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்னோடய ட்ரெயினர் அவர், நாட் only physically but mentally I speak to him a lot. He guides me during difficult times, good times. ஸோ அவர் என்கிட்ட சொன்னார் அஃபர்மேஷன்ஸ் பற்றி. அப்போ அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் பேர் ஞானமணி. ஸோ அவர் வந்து he asked me to write I love and accept myself as I am அப்படி சொல்லிட்டு. நான் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்ரி டே லெஃப்ட்டில் எழுதுவேன். 6 மாதம் கழித்து லெஃப்ட்டில் ஒரு நாள் ரைட்டில் ஒரு நாள் எழுதுவேன். ஏன் லெஃப்ட்டில்? புக்கில் லெஃப்ட்டில் இல்லை, கையில் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவேன். லெஃப்ட் ஹேண்டில் 25 வாட்டி எழுதுவேன், ரைட் ஹேண்டில் 25 வாட்டி. 6 மாதம் கழித்து லெஃப்ட் ரைட்டு ஆல்டர்னேட்டாக எழுத ஆரம்பித்தேன். ஸோ எதுக்கு இது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டில் எழுதும்போது ரைட் பிரெயினில் பதியும், ரைட் ஹேண்டில் எழுதும்போது லெஃப்ட் பிரெயினில் பதியும். இது எழுதிட்டு இருந்த அந்த 1 இயரில் இதை நான் எழுதிட்டேன், இதனால எனக்கு இது நடக்குது அப்படிலாம் எதுவும் ரிலேட்லாம் பண்ணல. ஒருத்தர் சொன்னார், நான் பண்ணேன், இதில் என்ன லாஸ் ஆகும்? கரெக்ட். பட் ஆனால் ஐ டிட் இட் லைக் 365 days every day and the whole year. By the end of that year, I started acknowledging my good qualities. I started crediting myself better. I started being very critical on myself. I started, I in fact drew boundaries with certain relationships or with all relationships. இதெல்லாம் வந்து இதனால தான் நடந்ததான்னு தெரியாது. ஆனால் இதை எனக்கு வேணும்னு நான் நினச்சதுக்கு நான் ஒரு லைன் தான் எழுதினேன். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை எழுதும்போது எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப லிபரேட்டிங்காக இருந்தது. ஸோ ஆஃப்டர் தட், ஈவன் ஃபார் திஸ் ஃபில்ம், ஐ ஹாவ் த என்டையர் ஜேர்னல் வேர் ஐ ரைட் எவ்ரி டே வாட் ஐ வாண்ட். ஷூட்டிங் பொழுது சொல்கிறீங்களா? எவ்ரி டே. நீங்கள் 4 மணிக்கு நான் தூங்கினாலும் தூங்கவே இல்லை அப்படியே நான் எவ்ரி டே எந்த டைம் வந்து நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றேனோ அப்போ வந்து ஐ வில் ரைட் லெஃப்ட் ஹேண்டில், அடுத்த நாள் ரைட் ஹேண்டில், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். இப்போ என்ன எழுதுவீங்க கரண்ட்லி? எதுவுமே எழுதலை. இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகே. இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் கேட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு ஒரு எண்டே இருக்காதுல்ல. ஸோ அந்த கோல் வர வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்க? நான் எவ்ரிடே எழுதினது வந்து இது வேணும், அது வேணும், இப்படி இருக்கு, என்னெல்லாம் நடந்தால் நான் எப்படி இருப்பேன், தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, நான் பயங்கர ஹாப்பியாக இருப்பேன், கத்துவேன். நான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செமையாக இது பிளாக் பஸ்டர் ஆகி அழுவேன். அப்போ இது எல்லாமே என்ன, ஆமாம், ரஜினி சார் ஃபோன் பண்ணுவார், இந்த படம் பார்த்துட்டு இதுக்கு பல விருதுகள் அங்கீகாரம் சி இதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று தோணும். டெய்லி அப்படியே ஒரே விஷயத்தை எழுத முடியும். நான் சொல்கிறேன், நீ இவ்வளோ நாள் எழுதியிருக்கேன்னா ரொம்ப நிறைய குட்டி விஷயம் இருக்கும். அன்றைக்கி யாராவது ஒரு டெக்னீஷியனோட சண்டை இருக்கும், இந்த சண்டை கடவுளே நாளைக்கு இது சால்வ் ஆயிடணும். ஸோ இட்ஸ் லைக் டாக்கிங் டு ஃப்ரெண்ட், ஒரு டைரி நோட் எழுதுன மாதிரி அது சப்கான்ஷியஸாக எங்கேயோ போய் வயராகி ஒர்க் ஆகுது இல்லை? ஒர்க் ஆகுது, சப்கான்ஷியஸாக வயராச்சு, அது எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது எதுவுமே ஆப்ஷன். இப்போ வந்து 4 ஆப்ஷன் கொடுத்தா அதில் ஒரு ஆப்ஷன் அப்படி கிடையாது. ஐ வில் ஸ்ட்ராங்லி பிலீவ் இட் இஸ் ஹேப்பனிங், it will happen and I'll write. I will not wish for it. Okay. It is not about you wishing for things. It is about you believing that it is yours already. The future. Something in the future. Yes, it is already. இது ஓடும், பயங்கரமாக இருக்கும். நான் படம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது தெரிக்கும் அப்படின்னு. என் வீட்லேயே என் ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க, இப்படி வெளில போய் சொல்லாது, திமிருன்னு நினச்சிப்பாங்க. இல்லை, நான் இதை நம்புகிறேன். திமிரு இல்லை, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் மை பிலீஃப். படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கேட்பேன், செம்மையாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்காக இது பர்ஃபெக்ட் படம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. என்னையா அவன் இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இல்லை, இதில் குறைகள் இருக்கும், இதில் சில பேருக்கு பிடிக்காம சீன்ஸ் இருக்கும். இப்போ ஓடிடியில் வந்துன்னா 10 மிஸ்டேக் காமிச்சு அடிப்பாங்க. பட் ஐ பிலீவ் த மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஹூ இஸ் மேக்கிங் ஆர் லைஃப்ஸ் பெட்டர், ஹூ இஸ் வாட்சிங் த ஃபில்ம் வில் லவ் இட், பிகாஸ் ஐ லவ் இட், பிகாஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் த மெஜாரிட்டி ஆடியன்ஸ். ஸோ இதை நான் நம்பினேன். ஸோ நீங்கள் எதுவும் விஷ் பண்ணி எனக்கு இது வேணும் கடவுளே, எனக்கு ஒரு பங்களா வேணும், அது கிடையாது. ஓகே, அப்படிதான் எல்லாரும் நடக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த பங்களா வேணும் கிடையாது இது. அதுக்கு மேலே எப்படின்னா, நீங்கள் அதான் கடவுள் கிட்ட நான் ஒன்று தாங்க கேட்பேன், ஒரே ஒரு அட் அ டைம் ஒன்று தான் உங்களால் கேட்க முடியும். அதே தான் இப்போ உங்ககிட்டயே நான் வந்து 10 லட்ச ரூபா கொடுங்க, ஒரு 13 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ரைட். ஓகே. யூ நீட் டு ஆஸ்க் ஒன் திங். இட் இஸ் நாட் அ பொருள், இட் இஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் சம்திங், அ ஜேர்னி தட் யூ வில் லீட். அதாவது ஒன்றா நடக்கும். இந்த படம் எடுக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, கடவுளை இந்த பிரச்சனைலாம் ஒன்று சால்வ் ஆகணும், இது சால்வ் ஆகிறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் இப்படி நான் பண்ணேன், இந்த மாதிரி நல்லதாக மாறும். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நினச்சி பார்க்குறது தானே. இப்போ ரஜினி சார் ஏன் ஃபோன் பண்ணோம்? கரெக்ட். படம் செம்மையாக இருந்தால் தானே பண்ணுவார். அப்போ அந்த படம் செம்மையாக நான் எடுப்பேன். ஸோ இது வந்து எல்லாமே பங்களா வேணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் யோசிச்சு அந்த விஷயத்தை டெவலப் பண்ணி மைண்டில் வந்து அதை பற்றி யோசிச்சு விஷுவலைஸ் பண்ணி எழுதுகிற இடத்துல ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. Visualization, every player does, lot of people, not every, lot of people do sports personalities and lot of people do it these days. ஒரு பையன் எனக்கு ஐஐடியில் படித்த பையன், அதாவது அந்த பையன் வந்து சேட்பட்டில் கொத்தனார், அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே மார்க்கில் மெரிட்டில் வந்து
எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டோட சுஜித் குமார்னு அவரோட மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ஃப்ரீ சீட் கிடச்சிது. அவன் அந்த ஃப்ரீ சீட் படித்து எல்லாம் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. இந்த பையன் வந்து நான் எப்படியாவது வந்து ஐஐடியில் சேரணும் அப்படின்னும் போது சரி அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. பட் திஸ் பாய் லைக் ஃபார் எவ்ரி டே he used to visualize that he is an IIT, wearing that ID card, going there 5 minutes பவுன்சரால் வேலைக்கு போயிட்டு நைட் உட்காந்து படிப்பான். கிராக் பண்ணி கிடச்சிருச்சு. அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ் இவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட் ஏதோ கிடைக்கல கடைசி நேரத்தில்ன்ட்டு. What did he do? Again visualize saying that this time I'll get a better course in a better college or a better campus. அவன் என்ன நினச்சானோ அதோட பெட்டர் கோர்ஸ், அதோட பெட்டர் ஸ்டைப்பண்டில் அவனுக்கு கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த பையன் நான் வந்து எழுதிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் அவன் இந்த பையனை வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு பார்த்து பேசுகிறேன். அப்போ இது சொன்னான், ஷரத் அவன் பேர். ஸோ தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. ஐ ஸ்டார்ட் உங்கள் பாட்காஸ்ட்டில் அதை பற்றி நீங்கள் பேசி ஆமாம் அந்த பையனே பேசியிருக்கான். ஸோ சம்டைம்ஸ் யூ லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி, யூ டேக் இட். பட் பாயிண்ட் இஸ் நம்ம எல்லாருமே இப்போ இந்த இன்டர்வியூ பார்ப்போம், பயங்கரமாக இருக்கும், இல்லை யாராவது சூப்பர் இவன் சொல்கிறது, அதை போயிட்டு யாரும் எத்தனை பேர் பண்ணமா? ஏன்னா எவ்வளோ இன்டர்வியூ பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வாழ்க்கை தத்துவம் தான், உங்கள் வாழ்க்கையில் இதுவா, உங்கள் வாழ்க்கையில் இதுவா, ஆர்ஜே பாலாஜி சொல்கிற அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரத்தில் சில பேர் சொல்கிறது நம்ம எடுத்துக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நான் அந்த பையன்கிட்ட இருந்தால் நான் அந்த விஷுவலைசேஷன் எடுத்துக்கிட்டேன். நான் இப்படி கண்ணு மூடி பார்ப்பேன், அப்படி தேட்டரில் இப்படி பண்ணுங்கிறேன். அப்படி மைண்டில் வருது இல்லை, நான் நடந்தது சொல்ல, நான் எடுக்கும் போதே நான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்றதை நான் அதனால நீங்கள் பிளான் பண்ணி போய் அப்படி பிளான்லாம் பண்ணி எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணி ஃபேக் பண்ண? சில நேரத்தில் நீங்கள் ஃபேக் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. லைக் இன்ஃபேக்ட் எல்லா நேரத்துலையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போலாம் தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் ஐம் சேயிங் these are all moments that I visualized and that has helped. Affirmation வேறு, visualization வேறு. பட் உங்கள் லைட்டை வந்து யாரும் டிம் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே அதை வச்சுருக்கீங்க. இப்போ யாராவது வந்து ஒரு செல்ஃப் டவுட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, த்ரூ அ வேர்பல் லாங்குவேஜ், த்ரூ அ காமெண்ட், த்ரூ அ டாக். பட் அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் விடாமல் யூ ஆர் ஸோ செக்யூர்ட் அபவுட் யுவர் செல்ஃப். அது ஆரம்பத்துலேருந்து உங்களால் எப்படி அதை சஸ்டெயின் பண்ணி வச்சுக்க முடியுது? ஆரம்பத்துலேருந்துலாம் இல்லை, ஆரம்பத்துலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், செல்ஃப் டவுட் இருக்கும். I can't pretend that I was a great person or like I had my flaws. My journey was like very tough and all. But என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என் ஸ்பேஸ் வந்து ரொம்ப என்னோடய ஸ்பேஸ் இது. நான் என் ஸ்பேஸில் இருப்பேன். என்னால் வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸை டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஸோ நான் எனக்கு அந்த இடம் வந்து இப்போ இவென்ச்சுவலி இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஐ கம் டு திஸ் பிளேஸ் வேர் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் இந்த ரூமில் சும்மா என்னை உட்கார வச்சுட்டு எந்த கேட்ஜெட்டில் யாருமே இல்லை 2 நாள் நான் இருப்பேன். ஏன்னா இது என் ஸ்பேஸ். இதே மாதிரி தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டையும் பார்ப்பேன். ஐ மோஸ்ட்லி ஐம் டூயிங் மை ஃபில்ம்ஸ், டைரக்ட் பண்ணுற படம் அப்படின்னா என்னோடய யூனிட், என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட சூர்யா சார், என்னோட த்ரிஷா மேம். ஸோ இவங்கெல்லாம் என்னோட பீப்புள். லைக் ஐ கேன் பி 100% மை செல்ஃப் இன் தட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பர்சன் மூலம் தெரிஞ்சிடும், பக்காலும் தெரிஞ்சிடும். அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க எது பண்ணாலும் திட்டினே இருப்பேன். பட் ஆனால் அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி? மூஞ்சி காமிச்சுனே வேலை செய்வேன். வாங்க சார், வந்துட்டிங்களா, இன்னி கரெக்ட் டைம் வந்துரு, பரவாயில்ல ஒரு பாரு இன்னி கரெக்ட் டைம் வந்திருக்காரு, சம்மல்ல அப்படின்னுவேன். அதாவது குத்தி காமிச்சுனே இருப்பேன். ஒரு 4 நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவனுக்கு நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இதில் அவங்க நம்ம வழிக்கு வந்துடுவாங்க, இல்லைன்னா அவங்க வேலை சீக்கிரமாக முடிச்சு அமைச்சிருவேன். எப்படியாவது உங்கள் வழிக்கு கொண்டு வந்துடுறீங்க. எப்படியாவது வர ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பயங்கரமாக இரிட்டேட் பண்ணி அவங்கள அப்படியே என்கிட்டயே பண்ணுறேன், இருறா நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சகத்தை தீர்த்துப்பேன். எனக்கு வந்து குட் மேன், நீங்கள் வந்து குட் மேன், தெர் இஸ் அ நைஸ் மேன் கான்செப்ட், தெர் இஸ் அ குட் மேன் கான்செப்ட். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. நைஸ் மேன் வந்து சொசைட்டியை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே. யாரையும் வந்து எந்த கான்ஃப்ளிக்டும் வரக்கூடாது, யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது. இது நீங்கள் குட் மேன், நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சிக்கு ட்ரூவாக நான் வந்துப்பேன், என்னை பற்றி அடுத்தவங்க வேலிடேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. பட் லெட்ஸ் சே யூ ஹேவ் அ கான்ஃப்ளிக்ட் வித் அ பர்சன். நீங்கள் அவங்கள ரொம்ப நாள் பேசலை, அதுக்கப்புறம் நேராக ஒரு இடத்துல போய் பார்க்குறீங்க. அந்த ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எஃபர்ட் போட்டு நீங்களே போய் பேசுவீங்களா, இல்லை ஒரு அப்பாலஜி கொடுப்பீங்களா, இல்லை இவங்களுக்கு நமக்கு செட் ஆகலப்பா நம்ம டிஸ்டன்ஸ்லேயே இருக்கலான்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்களா? இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் கரெக்ட். இவங்களுக்கு நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா செட் ஆகக்கூடாது. பட் ஆனால் அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். முன்னாடி நான் சொல்லுவேன், இல்லை வாடா இங்கே அப்படின்னா இருடா வரேன்டா சொல்லுவேன். I'm not that person anymore. I want to go say இங்கே பாரு நான் பண்ணது உனக்கு பிடிக்கலன்னா ஐம் சாரி. இப்போ என் டீமில் ஒரு பையன் தான், அவன் வேலை பண்ணது எனக்கு பிடிக்கல, ரொம்ப கம்மியாக இருந்தது. எல்லாருமே ஸ்டெப்அப் பண்ணுங்க, முக்கியமான படம் கரெக்டான வேலை எடுக்கணும் அப்படின்போது எனக்கு அவன் பண்ணது பிடிக்கல, சுத்தமாக வேலை எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கத்திட்டேன், இனிமேல் வேலைக்கே வரவானா கிளம்பு அப்படின்னு சொல்லி. அதுவும் தனியாக தான் கத்தினேன், எல்லோரும் முன்னாடிலாம் கத்தலை. தென் நெக்ஸ்ட் டே வென் டு ஷூட், அவன் இல்லை வரவானான்னு சொல்லிட்டேன். இப்போ ஷூட்டில் வந்து என்னோடய டீம் மற்றவங்களுக்குலாம் ஷாக்காக இருக்குது. ஆனால் நேற்று அவன் கத்திட்டு வேலைக்கு வரவானான்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்களே,
அப்படி சொல்லிட்டு நான் ஓப்பனாக அந்த மொத்த என்னோட டீமையும் கூப்பிட்டு ஸ்பாட் நடுவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எனக்கு தெரியும் யூ கைஸ் ஆர் லைக் இவன் திடீர்னு அமிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நான் கத்தினது தப்பு தான். ஐ ஷுடன்ட் ஹவ் ஷவுட்டட் அட் ஹிம். பட் ஆனால் நான் சொன்ன எல்லாமே ஐ ஸ்டாண்ட் பை இட். உங்ககிட்டேருந்து நான் அதான் எதிர்பார்க்குறேன். ஸ்டெப் அப் பண்ணுங்கள். வாட் எவர் ரோல் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ நான் இதை நல்லா பண்ணுவான்னு கொடுத்துருக்கேன்ல அதோட பெட்டராக நீங்கள் பண்ணால் தான் இந்த படம் நம்ம செம்மையாக பண்ண முடியும். நான் அவங்ககிட்ட கத்தினதுக்கு சாரி கேட்டுட்டேன். உங்கள் முன்னாடியும் கேட்கணும். நாளைக்கு நம்மளையும் இப்படி கத்தி அமிச்சிட்டான்றான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணக்கூடாது. அதனால தான் ஐம் சேயிங் திஸ் அட்ரஸிங் திஸ் இன் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டேன். இங்கே பாருப்பா, ஆமாம் சாரி கேட்டேன். இது மாதிரி சாரிப்பா நான் இது மாதிரி கத்திரிக்கூடாது. ஆனால் நான் சொன்னது இப்போது நான் சொல்கிறேன், நீ வேலை இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்யணும். சரி எல்லாம் பேசிட்டு எல்லாம் வச்சுட்டான். அப்புறம் என் டீமில் இன்னொரு பையன் வந்து என்கிட்ட ஒரு 2 நாள் நான் கேட்டேன், என்னாச்சு அவனுக்கு, எப்போ வரான் அப்படி கேட்டேன். வரானா எப்போ வரான்? வர சொல்லிட்டீங்களா? சாரி கேட்டு முடிஞ்சிருச்சு. அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல க்ளோஷர் அப்படின்ற மாதிரி. அவன் வரணும் பெட்டராக செய்யணும். அவன் எப்போ வரான்னு கேட்கணும்னா இப்போ இந்த பையன் தானே இல்லை செட் ஆகுதுண்ணா அது அப்படின்னா. ஏன்ப்பா இல்லைனா அவன் வந்து அன்றைக்கி நீங்கள் சாரி கேட்டிங்க. ஆமாம் கேட்டேன். நேரில் வந்து அவனை பார்த்து இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா அவன் வரேன்னு சொன்னான். நான் எனக்கு எப்படி இதுனா ஏய் என்ன இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதாவது ஒரு அளவுக்கு அதான் நீங்கள் சொன்ன நைஸ் மேன் குட் மேன்லாம் சொன்னீங்கல்ல, எனக்கு அப்போ குட் மேன் பேட் மேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப ரொம்ப இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரோட உங்கள் எதிரி சண்டை போட்டிங்க, சண்டை போட்டு தெரியாமல் மன்னிப்பு வச்சிருப்பா அப்படின்னா சரிங்க எங்க பரவாயில்ல விடுங்க அப்படி சொல்லிடுவீங்களா. எதிரிக்கே அந்த நிலைமையெல்லாம் அவன் வந்து என்ன நேரில் வந்து கேளு அப்படின்னும் போது அவர் உங்ககிட்ட வேலை செய்யறாரு. பட் நீங்க அவர்கிட்ட நேர போய் சாரி சொல்லணும். ஃபோன்லேயே சொல்லிட்டேன் இதே சாரியை இன்னொரு வாட்டி வந்து நேரில் சொல்லணும்னும் போது ஐ ஃபெல்ட் எய்தர் இம்மெச்சூர் ஆர் ஐ தாட் ஐ டோன்ட் டிசர்வ் இட். யூனோ வாட், நீ எனக்கு வேலை செய்கிற, நீ நானும் டீம், நான் உன்னை செமையாக நடத்தினேன், நான் உன்னை கத்திட்டேன் தெரியாமல். ஆனால் சொன்ன வார்த்தை எல்லாமே உண்மை, நான் சொன்ன டோன் கரெக்ட் இல்லை. நான் உங்ககிட்ட சாரியும் கேட்டேன், இன்னொரு வாட்டி மறுக்கா கேளு அப்படின்னும் போது sometimes I think the end today is messaging me I'm in a good space with him. Exactly. So see I don't have enmity towards him. அதுக்கு நடுவில் நான் வந்து அந்த பையனை ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தேன், ஒரு வெட்டிங்கில் ஏதோ எங்கள் டீமில் இருக்கிறவன். என்னால் பேச தெரில, எனக்கு என்னால் அந்த கோவத்துலேருந்து ப்ராசஸ் பண்ணி வெளில வர முடியல அப்படி இருந்தேன். அடுத்தது அதே மாதிரி வேற ஒரு ஈவெண்ட்டில் பார்க்கும்போது ஹைடா எப்படா இருக்க அப்படி என்னால் பேச முடிஞ்சுது. இப்போது after the film release he's also feeling very happy, so he's messaging me, I'm messaging him. You're messaging him? Yeah, I'm messaging him. Nice. But avladha, but the door is shut. Of course. I'm saying I don't want to work with you again, or I don't want to be part of your good times bad times. I don't have any hatred. அதாவது நான் ஒரு பாட்காஸ்ட்ல என்னோட சொல்லியிருப்பேன், opposite of love is indifference, not hatred. Now I'm indifferent to him. He is a nice guy, I liked him, he worked with us. Beautiful. All that, but I'm indifferent to his existence. இதே விஷயத்தை நீங்கள் என்கிட்ட ஒரு தடவை சொன்னீங்க அபவுட் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி நான் பேசும்போது. லைக் இந்த சென்ஸ் நம்ம எல்லாருக்கும் வயசு ஆக கீப்பிங் இன் டச் வித் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட். அப்படியும் வந்து நம்ம சில பேரை நம்பி அவங்க கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகும் போது அவங்க ஏதாவது அவங்களோட ஷேட்ஸை காமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நம்புறது கஷ்டமாக இருக்குது, புது ஃப்ரெண்ட்ஸை நமக்கு அமைச்சிக்கிறது கஷ்டமாக இருக்குங்கும் போது யூ கேவ் மீ திஸ் அனாலஜி அபவுட் மேரத்தான் மாதிரி நம்ம லைஃப்பை பார்க்கணும். நம்ம ஓடுற நான் உங்ககிட்ட தனியாக பேசினாலும் இப்படி தான் கருத்தாக போட்டிருக்கேன் போல இருக்குப்பா. அதாவது தனியாக பேசினாலும் அது ஏதாவது நகைச்சுவை துணுக்குகள். மாமா சேஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் a chocolate, அது மாதிரியா? இல்லை ப்ளீஸ் I wanted to hear from your own words. நான் சொல்லி இல்லை, you know what I'm talking about, no? Yes ma'am. அது சொல்லுங்கள். ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் ஒரு வேகத்தில் ஓடும்போது இந்த ரேஸ்லாம் போகிற கார்லாம் இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளோ வெயிட்டை கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுவாங்க. மட்கார்ட்லாம் தூக்கிடுவாங்க. நான் வந்து லோக்கல் ரேஸில் சொல்கிறேன். இப்போ ஆட்டோ ரேஸ்லாம் நடக்கும் சென்னையில் முன்னாடி நைட்டு. அப்போ வந்து டாப்பை கட்டிடுவாங்க. அந்த ஆட்டோ எவ்வளோ வெயிட்டு கம்மியாக இருக்க முடியுமோ அப்போ அந்த ஆட்டோ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுன்றது. ஸோ அது மாதிரி நம்ம எந்த வேகத்தில் நம்ம லைஃப்பில் ஓடிட்டுருக்கோமோ அதே வேகத்தில் ஓடுற ஆளுங்களோட தான் உங்களால் அந்த ட்ராவல் கூட சேர்ந்து ஓட முடியும். இப்போ இந்த பட ப்ராசஸில் ஐவ் ஷெட் லாட் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் வைல் தட் வாஸ் ஹேப்பனிங் நான் என்ன நினச்சேன்னா, நம்ம க்ரூவலாக ஆகிட்டோம், நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோம், நம்ம ரொம்ப ஹார்ட் டு முன்னாடி இருந்த அளவுக்கு நம்மக்கிட்ட லவ் இல்லை. அதாவது இது எல்லாமே ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு நம்மள தான், நம்ம கிரிட்டிக்கலாக அந்த விஷயந்தான் வந்தது. பட் ஏதோ ஒரு ப்ராசஸில் ஏதோ ஒரு டைமில் நான் ரியலைஸ் பண்ணேன், இல்லை கரெக்டு கிடையாது, நான் இந்த ஸ்பீடில் போகிறேன், இந்த ஸ்பீடில் ஓடக்கூடிய ஆளுங்களோட தான் என்னால் ஓட முடியுது. இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டு, இந்த ஷெட் லீவ்ஸ்னால் இந்த மரத்துலேருந்து இந்த இலைகள் ஊதுரும், அப்போ தான் புதுசாக இலை வரும்ல. இப்போ நான் இந்த ஸ்பீடில் ஓடும்போது என் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓடினவர் இப்போ அதே ஸ்பீடில் 10 வருஷம் முன்னாடி நான் அப்படி தானே ஓடினேன், இப்போ ஒண்டி என்ன உனக்கு நீ இப்போ நான் வேறு ரேஸ் ஓடினு இருக்கேன்.
ஸோ அப்படி இருக்கிற ஆளுங்க போகிறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சு. இருக்கிறவங்க இருப்பாங்க. யூ கான் மேக் எனிபடி ஸ்டிக் அரவுண்ட். இது இவென்ச்சுவலி டிசைட். ஒரு பையன் வந்து நான் மண்டே வாங்க செமையாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா மண்டே வரத்துக்குள்ளே வேறு வேலைக்கு போயிட்டான். ஓ. ஸோ சொல்லிட்டு தான் போனான், நான் அந்த அவர் கூப்பிட்றாரு, நான் அவர் கூட போகிறேன். ஏப்பா மண்டே ஐடியா வேறு பாதியில் இருக்கும், எப்பா போ நீ போடா போ அப்படின்னு மனசே உடஞ்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு அது நல்லதாக இருந்தது. அவர் போனார். அவர் போன இடத்துல அது கீழே இருந்த ஒரு 6 பேர் வந்து அப்பா இவன் போனான்டான்னு சொல்லிட்டு they all started leveling up. They all started getting compensating for it. இல்லை, they all like took that as an opportunity to step up. Right. இப்போ நீங்கள் வந்து நீ ஜூனியர் மேனேஜர், நீ சீனியர் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீனியர் மேனேஜர் போயிட்டாருன்னா 5 பேர் நானும் சீனியர் மேனேஜர்ரான்னு வந்துட்டாங்க. இது வேலைக்கு. ஸோ லைஃப்பில் இதே மாதிரி இப்போ ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஒரு 2010 நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து என்கிட்ட வாழ்க்கையோட கஷ்டங்கள் பற்றி நாங்கள் 2 பேரும் பேசி, ஏன்னா 2 பேருக்கும் கஷ்டம் தான். 2 பேருக்கும் கஷ்டம், 2 பேருக்கும் புத்தி சரியில்லை, 2 பேரும் வந்து வீட்டில் பிரச்சனை, காசு பிரச்சனை. உங்களையும் பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கு. அப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போது இது நீங்கள் இல்லைன்றதுக்கு வர இப்போது புலம்பினே இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லாக. எங்கேயா போனால் எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, காசு இருக்காது, ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் ஆகும். ஓகே தான், ஏன்னா அப்போ தான் நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கிறது தானே. கரெக்ட். பட் சம்வேர் in 15-16 years I've achieved some success. He has achieved some success. Not that அவர் பாரு அவர் இப்படி ஆயிட்டார், அப்படி இல்லை. அவர் செமையாக இருக்கார். ஆனால் இன்றைக்கும் அவர் புலம்பிகிட்டே இருக்கார், குறை சொல்லிட்டே இருக்கார். இன்றைக்கும் அவரோட குறையை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கும் அவருக்கு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கவே தெரில. நம்மள விடுங்க, அவரோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ண முடியல, அவரோட உடம்பை ரெஸ்பெக்ட் பண்ண முடியல, அவரோட வேலையை ரெஸ்பெக்ட் பண்ண முடியல. வேலை செம்மையாக பண்ணுவார், ஆனால் திட்டிகிட்டே பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி என்னால் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியல. எனக்கு அவரை பிடிக்கும். ஐ எம் அசோசியேட்டட் வித் him even today. I like him, but I can't be his friend today because I am not in a space to listen to all that you've been for the last 15 years. You've never evolved. You stopped staying there in 2010. And I am not that person anymore, and I don't have that energy to listen to your crib all the time. So this has saved. நான் முதல்ல நினச்சேன், நம்ம வந்து எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் திலீப்னு ஒரு பையன் இருக்கான். ஆனால் நான் 6th படிக்கும்போது என்னோட இன்ஸ்பிரேஷன் அவன். டில் டுடே ஐ லவ் him. லைக் ஐ வென்ட் டு இப்போ யூஎஸ் போகும்போது நானும் அவனும் we took a car, we took a road trip for almost 1 week 10 days. ஏன்னா எனக்கு அவ கூட இருக்கிறது இன்னும் பிடிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் தட் ஐ எம் மூவிங் from all your old friends. yeah. ஸோ சம் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் லைக் உங்களை பழசுக்கு இழுக்கும். உங்களை வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு. முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? 17 வயசில் முட்டாளாக இருந்திருப்பேன். நீ அப்போ லவ் பண்ண மாதிரி பண்ண முடியாது. இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் would have been different. So I think all these little things about people is like a big revelation to us. நம்மளே வந்து நம்மளோட லைஃப்பில் இப்போ ஏன் இப்படி இருக்கோம் அப்படி. இப்போது நிறைய நான் குடிக்கிற பழக்கம் இருக்கும்போது எவ்ரி நைட் ஒரு 10 பேரோட குடிக்கலாம். நம்ம அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆமாம், அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க, அதுக்குன்னே எல்லோரும் இருப்பாங்க. நீ யார் கூட வேணாலும் குடிக்கிறதுக்குன்னா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது கட் ஆனோடனே எனக்கு கம்மி சர்க்கிள் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் இவ்வளோ பேர் கூட குடிக்கவே தேவையில்லையே, நான் குடிக்கவே தேவையில்லை, அதுவும் இவ்வளோ பேரோட குடிக்க தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணும்போது லைக் ஐ ஃபில்டர்ட் அவுட் பீப்புள். அண்ட் அகெயின் இப்போ சில பேரோட 6 மாதம் நம்மள இந்த மொத்தம் இந்த 3 வருஷத்தில் நான் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசவே இல்லை. ஓகே, நாட் ஈவன் அ ஃபோன் கால். ரொம்ப ரேண்டமாக அவன் கால் பண்ணி எல்லாம் ஓகேவாடா, ரொம்ப நாள் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு உங்களுக்கு, இல்லைடா ஓகேடா அப்படின்னு சொல்லி வைப்பேன். ஐ நோ தீஸ் பீப்புள் வில் ஸ்டிக் அரவுண்ட். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும். பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓடுறோம், வேகமாக ஓட முடியல. அவங்களுக்கு வந்து முன்னாடி மாதிரி நீ இல்லைன்றாங்க. என்ன என்கிட்ட பாசமே, நான் படம் எடுப்பேன்னா உன் வீட்டில் நீ சண்டை போட்டது. ஒரு பையன் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வீட்டில் ஒரு சண்டை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அன்றைக்கி நான் கிளைமேக்ஸ் எடுத்துன்னுக்கிறேன். அதை நான் காலையில் அதே அக்கறையோடு கவனிக்கணும், கேட்கணும் அப்படின்னு. ஏய் சாயங்காலமே நீ ஃபோன் பண்ணி சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு போவேன், இங்கே நான் ஷூட்டிங் எடுத்துன்னுக்கிறேன், இத்தனை பேரை வச்சு அவன் சாயங்காலம் அதே மாதிரி எடுத்துன்னு போய் சால்வ் பண்ணிடுவான். இப்போ நான் அதை காலையில் சொல்லும் போது எனக்கு அது கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தேன். டிஸ்பைட் தட் நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு கால் பண்ணி how are you feeling today, how are you feeling today கன்சிஸ்டண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது எல்லா வாட்டியுமே நான் என் ஸ்பேஸில் இருந்துவேன். நான் என் ஷூட்டிங் முடிச்சிருப்பேன்,
முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு வந்திருப்பேன், உங்களுக்கு கால் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு, இவருக்கு அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு தான் கூப்பிட்டு கையை பிடிச்சி கருத்தாக சொல்லிட்டு போயிருக்கேன். இது பரவாயில்ல, இப்போ அதுதான் சொல்றேன். அப்படிப்பட்ட உங்களுக்கே வந்து வெறுப்பேத்துற மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காருன்னா கான்ஸ்டன்ட்டாக இருந்துனே இருப்பார் அவர். அவர் அதாவது இப்போ என்னென்னா, இந்த படம் ரிலேஷன்ஷிப், இந்த படம் முடியும் போது தான் இப்போ அவர் இல்லை. நாட் தட் ஐ ஹவ் எலிமினேட்டட் ஹிம் ஃப்ரம் த என்டையர். I know what you mean. இஸ் அ ஃப்ரெண்ட், ஐ லைக் ஹிம், இஃப் யூ நீட் மீ ஐ எம் தேர். பட் லைக் பிஃபோர் நோ, ஐ கான் பி லைக். சி, எல்லா ஃப்ரெண்ட்ஷிப், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அதில் கிடைக்கணும். அது பொருளோ டைமோ அன்போ ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரே சைட்லேருந்து அது நடந்து நம்ம எல்லாருமே ஓவர் காம்பன்சேட் பண்ணுவோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இங்கே இல்லை அப்படின்றதுனால இன்னொரு இடத்துல இருக்குன்றதுக்கு நிறையா பண்ணுவோம். கில்ட், ரிக்ரெட். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஓவர் காம்பன்சேட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் people who have not evolved is not a type for me to continue relationship. Right now I'm happy with a limited set of friends, a great team and good family. Yeah, I think மற்ற ஐயோ போயிட்டாங்களேன்னு இருந்தவங்களாம் போகும்போது ஓகே, இப்போ அவங்களும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. we move on. நான் ஒரு படம் பார்த்துருக்கேன், அந்த படம் பேர் கொஞ்சம் மொக்கையாக இருக்கு, நான் சொல்ல. பட் ஆனால் அதை போட்டு என்னென்னா, ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு. ஹைஸ்கூலில் வந்து, அதாவது காலேஜ் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த 2 பையனுக்கு கூட ரூம்மேட்டாக இந்த பொண்ணோட பேர் பையன் பேர் மாதிரி இருக்கனால ரூம்மேட்டாக அந்த பொண்ணை போட்டுருவாங்க. 3 பேரும் ஒரே ரூமில் 3 years கோர்ஸ் பண்ணோம். அப்படி ஒரு கட்டாயத்தில் தே ஸ்டார்ட் டெவலப்பிங் ஃபீலிங்ஸ் அமங் தெம்செல்ஃப். அந்த பையனுக்கு பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு அந்த இன்னொரு பையனை பிடிக்கும், அந்த இன்னொரு பையனுக்கு இந்த பையனை பிடிக்கும். ஸோ இப்படி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த ரூமில் வந்து 3 வருஷம் இன்டிஸ்பென்சிபிளாக 3 பேர் இருப்பாங்க. பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. மொக்க படம், அது செம கேவலமாக இருக்கும். பட் ஆனால் படம் முடியும் போது, நான் ஒரு ரேண்டமாக ஒரு நாள் நைட் பார்த்துட்டு, படம் முடியும் போது அந்த 3 பேரும் வந்து அவங்க இல்லாமல் இருக்கவே முடியாது. காலேஜ் முடியும், ஒரு பையன் கிளம்பி அவன் ஊருக்கு போயிடுவான், அந்த பொண்ணு வந்து வேறு நாட்டுக்கு போயிடுவா, இந்த பையன் அதே சிட்டியில் ஏதோ பண்ணுவான், ஏதோ அது மாதிரி. ஸோ யார் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு 3 மாதத்தில் வந்து கரெக்ட் அவங்க லைஃப் மூவ் ஆன் ஆயிருக்கும். எனக்கு அந்த ஒரே ஒரு சீனுக்காக தான் அந்த படம் வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ someone who is indispensable in your life at some point may not be in touch at all. This is reality. You can't just hold on to people forever. And sometimes people's job or friends' job is not to be around for the longest part of your life. They will come, there will be some purpose for that relationship and they will push you. அதுக்கப்புறம் அவங்க இல்லைனாலும் ஓகே தான். சில ரிலேஷன்ஷிப் வரும், உங்களை கைப்பிடிச்சி ஒரு தூரம் கூப்பிட்டு போகணும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் தான் போகணும். அவங்களும் கூட வந்து அடுத்த அடையாறு வரைக்கும் வந்துட்டீங்க, அப்படியே கொஞ்சம் பெசனர் அப்படிலாம் வரமாட்டாங்க. பெசனகருக்கு தனியாக போங்க. பீச்சில் அப்படி நீங்கள் ஒருத்தவங்களை பார்ப்பீங்க, அப்போ அவங்க வந்து பீச்சிலோட போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஓப்பன் மைண்டடாக பேசிக்கலி இருக்கணும். லைக் பிகாஸ் ஐ ஆல்சோ லைக் நம்ம எல்லாருமே ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிடுவான். அதனால மொத்தமாக இந்த உலகத்தில் யாருமே நம்ப முடியாதுப்பான்னு கொஞ்சம் ஒரு ஃபேஸில் இருப்போம். அது கொஞ்ச நாள் இருக்கும். ஏப்பா அப்படிலாம் இருக்காதுப்பா, உலகம்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் தேவை. இப்போ அந்த பையன் சொன்னாலே, ஒரு பையன் வேலையை விட்டு துரத்தினா 2 வாட்டி மன்னிப்பு கேளுன்னு கோவமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நான் கோவம் போயிடுச்சு. ஓகே ஆகிட்டேன். ஸோ வில் டேக் டைம், பட் he'll get better friends. It's almost like you're talking to me in the phone. Hello, சொல்லுங்க. இல்ல, somebody who got married very 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 young, கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, plus 20 years cross ஆயிடுச்சுல்ல உங்க மேரேஜ். 1973ல பண்ண இல்லங்க, 20 years ஆக போகுது. 20 years ஆக போகுது. இல்ல, ரீசன்ட் ஒரு பாட்காஸ்ட்ல நீங்க சொன்னீங்க அத பத்தி. 20 வருஷம் ஆக போகுது. 2 பசங்க. இந்த ஜர்னில ரைட் நவ இந்த 20 வருஷம் கம்ப்ளீஷன் ஆல்மோஸ்ட் நடக்க போற சமயத்துல கமிட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை நீங்க எப்படி இதை டிஃபைன் பண்ணுவீங்க ரைட் நவ? See, basically it is hard work. It is not easy. எது ஈஸி அப்படின்னா, அப்போ பாரு இதே மாதிரி தாங்க, இந்த வீட்டில் நிம்மதியே பொண்டாட்டியே புருஷனே, அதுதான் ஈஸி. அதுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் தேவையில்லை. அதுக்கு இருந்தால் போதும், சும்மா இருந்தாலே போதும். நம்ம சும்மா தான் இருப்போம், அப்படி இருந்தாலே அது அப்படி தான் இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா இருக்கணும்னா ஹார்ட் ஒர்க் தேவை அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்டது. இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஏஜ் டு கெட் மேரிட். இட்ஸ் நாட் அ ரைட் ஏஜ் டு கெட் மேரிட். 20-19லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வயசாக அது. ஆனால் அந்த வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு. பட் சம்மோ அதுக்கு என் கடவுள் ரொம்ப கைண்டாக இருந்திருக்காரு. நாங்கள் நினச்சிருந்தா எத்தனை வாட்டி வேணாலும் பிரிஞ்சிருக்கலாம். நிறைய வாட்டி அது மாதிரி தருணங்களும் இருந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கு மீறி நிறையா லைக் ஷி பர்சிஸ்டட் ஆன் மீ, லைக் ஷி நெவர் கேவ் அப். பட் above all that, I think right now I'm in a place where I want to go back home. Okay. You just என்னை எங்கே விட்டாலும் I want to go back home because there is so much happiness and peace at home. So அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதாவது இருந்ததுன்னா I stay away. ஸோ எனக்கு அந்த ஸ்பேஸ்
கிடைக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தட் இஸ் கமிட்மெண்ட். உங்களுக்கு கமிட்மெண்ட், ரெஸ்பெக்ட், ஒரு ஸ்பேஸ், ஒரு மியூச்சுவல் ஒரு ஸ்பேஸ், அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஐ திங்க் ஷீஸ் பின் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் காலேஜ். வி ஆர் சேம் கிளாஸ், சேம் பக்கத்து அதாவது பெஞ்ச், ஒரே பெஞ்ச். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் we have grew up with each other. லைக் 20 வருஷமாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் ஒன்றா. இன்செப்பரபிளாக இருந்திருக்கீங்க. ஆமாம், ஒன்றாவே வளர்ந்துருக்கோம்ல. ஸோ அதனால் இது முதல்ல அதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறையா வந்து இது இருக்கும், முன்னாடி மாதிரி நீ இல்லைன்றது. பட் ஆனால் அதுலேருந்து இன்றைக்கி வந்து ஐ வாண்ட் டு கோ பேக் ஹோம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் அபவுட் ஹார்ட் ஒர்க். யூ நீட் டு இப்போ ரீசெண்டாக நான் வேறு ஏதோ இந்த இன்டர்வியூ ப்ரொமோஷன் இன்டர்வியூ போதெல்லாம் சொன்னேன். நான் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நல்லா பண்ணுற விஷயம், ஐ லிமிட்டட் மை மிஸ்டேக்ஸ். தப்பு கம்மி பண்ணிக்கிறேன். அது வந்து எல்லாத்துலேயுமே பண்ணுற வேலையில், வீட்டில். இப்போ 10 வாட்டி நான் வந்து நாளைக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி 10 வாட்டியும் கூப்பிட்டு போகலன்னா அதுக்கப்புறம் என் வார்த்தைக்கு மரியாதையே இருக்காது. டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றது வந்து ஒரு மிஸ்டேக்குனா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ அந்த மிஸ்டேக் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். You don't have to do extraordinary things to keep a marriage relationship happy. You just have to follow some basic rules. And I think eliminate elementary errors that will lead to some problem. ஸோ அதெல்லாம் தான் பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ராடினரியாக நானும் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே உங்களுக்கு வந்து 3 sisters, ஒரு யங் பிரதர், கரெக்ட்டா? யா ப்ரோ. இந்த சும்மா கீழே இருக்கிற கமெண்ட்லேயே சொல்லுவானுங்க, உன் குடும்ப கதையா இந்த சாப்டர் நான் 10 இன்டர்வியூல கேட்டேன். இல்லை, I'm not asking அந்த மாதிரி. பட் இந்த 3 sisters 1 யங் பிரதர்ல ஒரு சிஸ்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மற்ற 2 பேர் கல்யாணம் ஆகலையா? கரெக்ட். 3 பிரதருக்கும் கல்யாணம் ஆகல. பிரதருக்கு கல்யாணம் ஆகல. உங்க அம்மாவும் நீங்களும் சேர்ந்து இந்த காலகாலத்துல தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் டாபிக் பேசியிருக்கீங்களா? எங்கள் அம்மா என்ன விட்டுருந்தா வந்து எங்கள் அம்மா எனக்கே கல்யாணம் இன்னும் பண்ணிக்க வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களே அப்படி அவங்க கல்யாணத்துக்குலாம் அவ்வளோ இது கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கோன்ற அம்மாலாம் கிடையாது அவங்க. ஓகே, நீங்க உங்க தங்கச்சியோட அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் டாபிக் கான்வர்சேஷன் வந்திருக்கா? டுடே மேரேஜ் அப்படின்றத நீங்க எப்படி அவங்களுக்கு பார்க்குறீங்க? அவங்க தான் அவங்களுக்கு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எப்போ பண்ணிக்கிறோம் அப்படின்ற காலை ஐ வாண்ட் தெம் டு டேக் ஃபார் தெம்செல்ஃப். நோ ப்ரெஷர் ஃப்ரம் யுவர் எண்ட். they are all studying, they are all in college, செகண்ட் டிகிரி படிக்கிறாங்க இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இப்போ நான் வந்து நான் அண்ணன் இந்த சின்ன தம்பி படத்தில் வர மாதிரி தாலியை கையில் கொடுத்து இவளை கட்டுறா அப்படி அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ நாங்கள் வந்து ரொம்ப அன்கன்வென்ஷனல் ஒரு ஃபேமிலி. சின்ன வயசுலேருந்தே பயங்கர ரொம்ப ரேண்டம் ஃபேமிலியாக இருப்போம் இந்த மாதிரி. அதனால எங்களுக்கு எங்கள் அம்மா வந்து இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கல, பொண்ணு நீ எங்கள் அம்மாவே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வீட்டில். ஸோ அப்படின்னா எங்களுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் பெண் தான் செய்யணுங்கிற அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா என் தங்கச்சிலாம் வந்து என்னை பெண்டு நிமித்திடுவாங்க சின்ன வயசில். இந்த மாவு எடுத்து வை சும்மா உட்காந்துன்னு அப்படின்வாங்க. எங்கள் தாத்தா பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாரு, நான் மாவு எடுத்து வழித்து வச்சுட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் நார்மலான விஷயமா தான் நான்லாம் பார்த்துருந்தேன். வெளியில் போய் பார்க்கும்போது என்ன உங்கள் வீட்டில் அம்மா மாவு அரைக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா தான் அரைப்பார் அப்படி இருந்தது. ஸோ அதனால் இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு பி ஹாப்பி. இந்த ரெண்டு டிகிரி இருக்கணும் அவங்க லைஃப்பில். அவங்க இந்தியாவில் இருக்கணுமா, ஃபாரினில் இருக்கணுமா, வேலைக்கு போகணுமா, கல்யாணம் பண்ணி வீட்டில் செட்டில் ஆகணுமா, இல்லை என் தம்பி இப்போ டாக்டர் பிஜி படிக்க போகிறான். ஸோ இவன் அவனும் கல்யாணம் பண்ணி ஹவுஸ் ஹஸ்பண்டாக ஆகலாம், அது அவன் சாய்ஸ் தான். ஹவுஸ் சர்ஜன் என்ன பண்ண வீட்லேயே நான் பண்ணுவேன் அப்படி சர்ஜரி அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எனக்கு இட்ஸ் ஆல் தேர் லைஃப். ஐ எம் ஹாப்பி தட் தேர் ஸ்டடிங் வெல், தேர் இன் குட் ஸ்பேஸ் அண்ட் வி ஆர் ஹாப்பி ஆஸ் அ ஃபேமிலி. பிகாஸ் ஏதாவது ஒன்றா இப்போ நான் தேட்டரில் ஆடுவேன், ஃபேமிலி எங்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லா ஃபேமிலிக்கும் இருக்க மாதிரி இருக்குது. அதில் பார்த்தா ப்ளீஸ் டோன்ட் க்ரை ஜி அப்படிலாம் சொல்லிட்டு என் தம்பிலாம் மெசேஜ் என்ன ஒரு பாச பிணைப்பு. ஸோ அதனால் அந்த மாதிரி பாசக்கார சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கும்போது அது ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங். வி டோன்ட் டாக் அபவுட் மேரேஜ். இப்போ என் தங்கச்சி வந்து ஃபாரினில் படிக்கிறாங்க, வரும்போது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க 2-3 பேர். நானும் கேட்குறேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா என்னம்மா ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்லாம் கேட்குறேன். அது வேற கிழிச்சுது அப்படின்றாங்க. ஓகே, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலினா அப்பா அம்மா ஒரு தங்கச்சி இருக்கும், ஒரு அண்ணன் இருக்கும், அதோட ஃபேமிலி முடிஞ்சிருச்சு. சில தங்கச்சிகள் எக்ஸ்ட்ரா, சில தம்பிகள் எக்ஸ்ட்ரா. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு சீம்லெஸ்ஸா சிங்க்ரனைஸ்டா அவங்களுக்கு ஃபினான்ஷியலா மாரலா எல்லா விதமா சப்போர்ட்டிவா இருந்துக்கிட்டு உங்க வைஃப் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு how do you make the time for it and how do you make it so seamless in the sense எந்த ஃப்ரிக்ஷனும் அவங்களுக்குள்ளலாம் ஏற்படாம? அப்பெல்லாம் சொல்லவே முடியும். எல்லாரும் வீட்டுக்கு மாசப்படி வேணும், தாங்கிடத்தக்க திங்கிடத்தக்க அதெல்லாம் மீறி என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஒரே கைண்ட் ஆஃப் லவ் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஒரு சில நேரத்தில் உங்களால் லவ் வந்து சாப்பாடு கொடுத்து காமிக்க முடியும், ஒரு சில நேரத்தில் கூட இருந்து காமிக்க முடியும், ஒரு சில நேரத்தில் இப்போ அவங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா இப்போது படிக்க வைக்க முடியும். இது எல்லாமே ஃபார்ம் ஆஃப் லவ். எல்லாருக்குமே எல்லாமே நீங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டிஸ் என்ன? ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஆஃப் மை லைஃப். ஐ வாண்ட் டு மேக் லாட் ஆஃப் டைம்
அண்ட் லாட் ஆஃப் லவ், மணி, குட் வசதி டு ஆல் ஆஃப் திம். பட் ஆனால் அதுக்கு இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 2, இவங்க எல்லோரும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, வாங்க இவங்களோட லவ் பண்ணுங்கள், அவங்களோட பழகுங்க, அதெல்லாம் வந்து கிடையாது. அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி தான் இருக்கணும். There has to be peace. Correct. That peace can come at the cost of sometimes not staying together. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கே நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்கன்னா 100 சண்டை வரும். அவர் சிரிக்கிறார், கேமராமேன் 100 கரெக்டாக சொன்னான், அவள் தான் நான் 100 தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். ஸோ இப்போ இமேஜின் ஆஸ்கிங் another woman to come be with my wife, with my mother. ஆனால் உங்களுக்கு 2000 வரும். இப்போ நீங்கள் எந்த சைடு எடுப்பீங்க? அதில் தானே நிறைய பசங்க மாட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா 1 arm distance ரொம்ப பெட்ரு. அதுக்கு ஒரே வீட்டிலேருந்து நீங்கள் 100 போட்டுறாதீங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா 50 போட்டுக்கோங்க. ஸோ யூ நீட் டு ஒர்க் ஆன் திங்ஸ். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த டைனமிக்ஸுக்கு எது கரெக்டோ அதை நான் பண்ணணும். நானும் இப்படி தான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் இருந்தது. சரி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா அப்போ நம்ம இப்படி பண்ணோம், இவங்க கேம் நைட், அந்த நைட், இந்த நைட். ஸோ அப்போ இப்போ என்ன அப்படின்னா வெறும் லைக் பீஸ், அன்பே சிவம் இருக்குது. யூ ஹாவ் யூர் ஓன் ஃபேமிலி அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இதே வீட்டில் இருந்தோம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி அந்த இது இருக்கும். பொண்ணுக்கும் இருந்து போன ஜென்ரேஷன் ஃபுல்லாக போன ஜென்ரேஷன் வரைக்கும் பொண்ணுக்கு இருந்தது, இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் இது எங்கே வருது அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் எல்லாமே நம்ம எப்போவுமே எதிர்பார்க்கறது. கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு அம்மா மடியில் உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன், ஏந்திரு உன் குழந்தையே எங்கே உட்காந்து எங்கள் சாப்பிடுதுன்ற மாதிரி. அந்த வயசுக்கு ஏற்ற பக்கமும் வரணும், அவங்களுக்கும் அது வரணும். ஸோ நம்ம கூட்டு வர ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாரையும் நான் வாங்க நம்மளாம் முஸ்தபா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாமா, ரீல்ஸ் பண்ணலாமா அப்படிலாம் அது வேலைக்கு ஆகாது. ஓகே ரைட். பொண்ணுங்களோடே வளர்ந்து உங்கள் தங்கச்சிங்க உங்கள் அம்மா அவங்கள வளர்த்தாங்க. யூ நோ அ லாட் அபவுட் விமென் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஓக்கலாகவும் இருந்திருக்கீங்க நிறையா சமயத்தில். ஐ சர்ட்ன்லி வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு யூ. ஒரு பொண்ணு வந்து நிறைய சமயத்தில் அவங்க வேலையில் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும், ஆனால் வீட்டில் அது கிடைக்காது. சில பேருக்கு இன்னும் பாவம், வீட்லேயும் பெருசாக அவங்களுக்கு மவுஸ் இருக்காது, வெளில ஒர்க்லேயும் அவங்க 100ஓட ஒன்றா இருந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க சொல்கிற விஷயமே அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் எனக்கான ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரல அப்படின்னு, விச் இஸ் அ காமன் ப்ராப்ளம். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் லெட்ஸ் சே நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அ உமன் ஆஃப் அ சர்டன் ஏஜ் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுக்கு சின்னதாக பண்ண வேண்டிய மாற்றங்கள் இதெல்லாம் அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நீங்கள் சொல்கிற விஷயமா என்ன சொல்வீங்க? தெரியலையே எனக்கு இதுக்கு பதில். Just to be seen, to be heard. I've had relationships with hard relationships with my immediate family, தங்கச்சியோட அம்மாவோடலாம் சின்ன வயசில். ஸோ அப்போ என்ன தோணும் அப்படின்னா ரொம்ப ஜட்மெண்டலாக எனக்கு என் அம்மா இந்த சில விஷயம் ஏன் செஞ்சாங்கன்றது புரியாத போது நான் பயங்கரமாக இருந்திருக்கேன். சேம் வித் மை ஒய்ஃப் ஆல்சோ லைக். பட் வேர் ஐ ஃபெல்ட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரைட், அப்போது நான் தான் வந்து ரொம்ப ஜட்மெண்டலாக இருந்தேன் அப்படின்றது வந்து when they kept doing the same over and over again without listening to people around them. Right. When people like me, part of the family, நானே வந்து எங்கள் அம்மா பண்ணுற நிறையா டிசிஷன்ஸை கொஸ்டின் பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது அவங்க அதை கேட்கவே இல்லை, திருப்பி அதே பண்ணாங்க. மேபி அன்றைக்கி எனக்கு அது ஹார்ம்ஃபுல்லாக பட்டிருக்கலாம். பட் லாங்கர் ரன்னில் யோசிச்சு பார்த்தா வாவ், அவங்க எவ்வளோ தைரியமாக எல்லாரையும் எதிர்த்து ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம எல்லாருமே வந்து வி சைலன்ஸ் விமன். இப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். சோஷியல் கண்டிஷனிங்க. இப்போ நான் சொன்னல கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போவாங்க, இல்லை மாமியார் அவங்க அம்மா அப்பா வீட்டு பக்கத்தில் பையனோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடை பார்த்து தனி கொடுத்துன்னு இருப்பேன். லாஸ்ட் ஒரு 20-25 வருஷமாக இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இது பசங்களுக்கு நடக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணோட அம்மா அப்பாவோட அவங்களையும் கூப்பிட்டு இருக்கிறது, இல்லைனா தனியாக இருக்கிறது. இது ரெண்டுமே கரெக்டாக தப்பா அப்படின்ற டிபேட்குள்ளே போச்சு. அது தப்புனா இதுவும் தப்பு, அது கரெக்ட்னா இதுவும் கரெக்டு தான். ஸோ இப்போது ஆனால் எல்லா விதத்துலேயுமே வந்து காலகாலமாக எப்படி இருந்திருக்கோன்னா சைலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். பெண்கள் வந்து அமைதியாகவே இருக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் அப்ரூவ் பண்ணுறேன் பாரு, நான் யார் தெரியுமா, அதுவே கிடையாது. நீங்கள் பண்ணே இருந்தீங்கன்னா அவங்களாம் வாய் மூட்டு போயிடுவாங்க. ஸோ எங்கள் அம்மா இப்போது மை ஒய்ஃப் ரீசெண்ட்லி ஷி வெண்ட் அண்ட் டிட் நிஃப்டோட ரெகுலர் கோர்ஸ். இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி 3 years. ஆமாம் பண்ணாங்க. பிகாஸ் என் படத்தினால அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அவங்க முதல் படம் பண்ணாங்க, 2வது படம் பண்ணாங்க. பட் ஆனால் அப்புறம் ஷி ஃபெல்ட் ஷி நீட் டு லேர்ன். இப்போ அவங்க போய் பண்ணும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்க கூட படிக்கிற பசங்களுக்கு என் பையனோட 4-5 வயசு தான் பெருசு. இமேஜின் யூ ஹவ் டு பி இன் அ கிளாஸ் வேர் வென் ஷி வாக்ட் இன் சினிமாவில் வர மாதிரி இல்லை டீச்சர் நினச்சி. ஸோ அப்படி இருக்கும்போது ஷி வெண்ட் அண்ட் டிட் தட் ஃபார் 3 years. தட் நீடட் 2 வருஷமா 3 வருஷமா ஞாபகம் இல்லை. பட்
that needed a lot of guts, like that needed courage, that needed she never needed approval or validation from the world. அவங்க அந்த வேலிடேட்டரி செரமனிக்கே போகல. நான் அதுக்கு பண்ணல, நான் காலேஜ் போய் கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கிட்டேன். வேலிடேட்டரி செரமனி நான் சொல்கிறேன் நான் வரேன், இல்லை சும்மா இரு, நான் வரேன், நானே போக மாட்டேன், நீ போறியான்னு. பட் ஆனால் அந்த 3 வருஷம் வந்து பார்க்கும்போது அப்பா எனக்கு செம இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சரி கூட இப்போது என்னது அப்படியா ஐயோ என்ன சொல்கிறீங்க, அந்த ரியாக்ஷன் வந்து என்னை சுற்றி இருக்கிற யாருமே கொடுக்கல. என்னை சுற்றி இருக்கிற என்னோட கிட்ஸ் வேர் ஸோ சப்போர்ட்டிவ். ரெகுலர் காலேஜ் 9 o'clock போனால் 5 o'clock தான் முடியும். அண்ட் வித் 2 kids வித் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்மால் ஒரு இந்த சினிமா சைடில் வந்து இந்த வேலை போயிட்டுருக்கு எனக்கு, அவங்களும் அந்த காஸ்டியூம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு ஷி வாஸ் ஏபிள் டு டூ இட் சக்ஸஸ்ஃபுல்லி. சேம் வே எவ்ரி உமன் ஃபைட் அ டிஃப்ரெண்ட் பேட்டில். ஆனால் அதை வந்து கிவ் அப் பண்ணாமல் திருப்பி பண்ணும்போது ஐ திங்க் இந்த யாருமே யார் வாயும் பேசாது. யா அண்ட் ஐ திங்க் வி ஆல்சோ நீட் டு மேக் ஷுர் தட் த கிட்ஸ் ஆர் ரைஸ்ட் வெல். நம்ம எல்லாருமே வந்து பொண்ணுக்கிட்ட சேஃபாக சொல்லுவோம்ல, எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. அன்றைக்கி நான் அழுத வீடியோ பார்த்து யாரோ ஒரு டைரக்டர் அமைச்சார், சார் ஹீரோ நீங்கள் அழக்கூடாது சார். கரெக்ட், பரவாயில்லையே ஒரு பையனாக இருந்தாலும் அழுகுறீங்களே, நேற்று முந்தானத்து யாரோ ஃபோனில் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இல்லை. இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் அழுவுறதை அவங்க பார்த்துருக்குறாங்க. நாட் திஸ் டைம் பட் எவ்ரி டைம் when I have a bad day or இது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ தெரியும், they have to give that woman a space, respect, irrespective of you knowing the women or not. ஏன்னா நம்ம ஊரில் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் அவங்கள மதிப்பேன், நீ என் தங்கச்சியாக இருந்தால், அக்காவாக இருந்தால், தாயாக அது மாதிரி இருந்தால், நீ யாரோ ஒருத்தராக இருந்தால் நான் மதிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நான் அடுத்த ஜென்ரேஷன் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அது இப்போ வெறும் கேர்ள்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க, கேர்ள்ஸுக்கு என்ன சொல்கிறது, சேஃபாக இருங்க அவங்களே எத்தனை நாள் சொல்லிட்டுருப்பீங்க. ஸோ அதனால் பசங்களுக்கும் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட தான் நம்ம ஒர்க் இருக்குது. நம்ம இந்த ஜென்ரேஷன், என்னோட ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஜென்ரேஷன். சின்ன வயசில் பார்த்த நிறைய விஷயம் தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியல. கரெக்ட். ஸோ அதை பிரேக் பண்ணி போகிறது கஷ்டம். அட்லீஸ்ட் என் ஜென்ரேஷனில் இருக்கிற, என் பையன் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு தப்பு இப்படி பண்ணக்கூடாதுன்றது இப்போவே தெரியுது. அது அவங்க பண்ணாமே இருக்கிற மாதிரி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாய்ஸ் கேர்ள்ஸ் போத் வில் பி கிரேட். ஓகே, that was a very beautiful, elaborate, lovely answer, and I'm almost at the end of my podcast. Or open book madri, last 1 hour 20 minutes or something, I think I've had this conversation with you where na kekkumbodhu neenga edukume salikama vandu answer koduthinga. Just tell me a beautiful quote that you always go back to. That's my last question. இது வந்து ரொம்ப டீப்பானதெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் நான் என் ஃப்ரெண்டு திலீப் சொன்னேன்ல, அவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான். ஓகே. ஸோ அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கல்ச்சுரல்ஸ் ஏதோ ஒன்றுக்கு ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க. அந்த டிஷர்ட் அவன் வீட்டில் தங்கும்போது நான் போட்டுக்கிட்டேன், அப்படியே எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பின்னாடி என்ன எழுதியிருக்கோன்னா, இஃப் யூ விஷ் டு பி செகண்ட் ஜஸ்ட் ஃபாலோ மீ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அந்த டிஷர்ட்டை வந்து முக்கியமான அக்கேஷன் எல்லாத்துக்கும் போயிட்டு முன்னாடிலாம் நிற்குமா, இப்படி திரும்பி தான் இப்படி நிற்பேன். ஏன்னா பின்னாடி போய் இஃப் யூ விஷ் டு பி செகண்ட் ஜஸ்ட் ஃபாலோ மீ அப்படி போட்டிருக்கோம். இன்றைக்கி ஜென்ரேஷனுக்காரனுக்கு கிரிஞ்சாக இருக்கும், எனக்கு அப்போ சூப்பராக செம்மையாக இருந்தது. அதை போட்டு பீச்சுக்கெலாம் போகும்போது அப்படியே பின்னாலேருந்து பார்ப்பாங்க, என் டிஷர்ட் செம்மையாக. May you always be the first in everything that you do. From the bottom of my heart, என்னோட விஷயம் அதான் உங்களுக்கு. Thank you. Like இந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? இப்போதான் வந்து அங்கிள் 3 நாள் தான் ஆச்சு. இதுக்குள்ளே இன்டர்வியூ முடிச்சு அனுப்புகிறாங்க. கேமராமேன் முதல்ல நின்னாரு, அப்புறம் உட்காந்தாரு. இல்லை இப்படி முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 கேள்வி கேளுங்க. அப்படி இல்லை, அப்படி இன்னும் 2 கேள்விகள் கேளுங்கள். அப்போ ஐ எம் ஹாப்பி டு see you grow from strength to strength, not giving up at all. You lose and then you win big, you again go down and come back stronger. ஸோ நிறைய வாட்டி அவங்கள பார்த்துருக்கேன். she never gave up. In lot of times like நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்க நினச்ச மாதிரி அது போகாத போதும் she will somehow come out of it and successfully start something else. And I see this journey is equally inspiring or if not more for a lot of women. நீங்கள் பெண்கள் பற்றின கேள்வியை என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்களே வந்து அவங்ககிட்ட பதிலாக சொல்லிடலாம். ஸோ தேங்க்யூ ரம்யா.